VCD நம்பர் 2555 2555 VCD நம்பரு. மார்னிங் கிளாஸு 13/7/1967. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 21/6/2018. प्रातः क्लास चल रहा था 13/7/1967। गुरुवार को 5-6 पेज के मध्य में बात चल रही थी। इस संगम युग में ही तुम्हारी चढ़ती कला है। முரளி டேட்டு 13/7/1967 தேர்ஸ்டேக்கு. விஷயம் என்ன போயிட்டு இருந்ததுன்னா, இந்த சங்கம் யுகத்துல தான் உங்களோட ஏறும் கலை ஆயிட்டு இருக்கு. चढ़ती कला तेरे बहाने सर्व का भला. அப்போ உன்னோட உயர்வுனால எல்லாருக்குமே நன்மை ஏற்படும். உனக்கு ஏறும் கலை ஆகிறதுனால எல்லாருக்குமே ताकत खुशी धारणा बढ़ती जाएगी ना. சக்தி குஷி தாரணா அதிகரிச்சுக்கிட்டே போகும் இல்லையா? और चढ़ती कला सबकी है नंबरवार. பிறகு ஏறும் கலை என்றது எல்லாருதுமே இருக்குது நம்பர்வாராக. जैसे जैसे नंबरवार गिरे हैं ऊंचे ऊंचे धाम से, எப்படி நம்பர்வாராக கீழே விழுந்திருக்கீங்களோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமத்திலிருந்து, ऐसे ही அதே மாதிரிதான் चढ़ेंगे. ஏற வேண்டியதாக இருக்கும். पहले नीचे आए हैं वो पहले ऊपर जाएंगे. யாரு ஃபர்ஸ்ட் கீழே வந்திருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் மேல போகுவாங்க. हाँ ये है कि चढ़ती कला बहुत थोड़ी. இந்த விஷயம் இருக்குது. ஏறுங்கலை என்றது ரொம்ப கம்மி. और उतरती कला பிறகு இறங்குங்கலை 5000 साल 5000 வருஷத்துக்கு धीरे धीरे उतरते रहते हैं. மெதுவாக இறங்கிட்டே போகுவீங்க. वो सिख लोग जब आनंद साहब पढ़ते हैं, அந்த சிக்கியர்கள் எப்போ ஆனந்த சாஹப படிக்கிறாங்க, जिसको आनंद साहब कहा जाता है, எதுக்கு ஆனந்த சாஹபன் சொல்ல प्रसाद बनाते हैं. फिर அத பிரசாதத்தை ரெடி செய்யறாங்க. उनमें पिछाड़ी में कहा अक्षर है तेरे बहाने सर्व का भला. அதுல எங்கேயோ லாஸ்ட்ல வேர்ட் இருக்குது. உன்னால உன்னோட உயர்வுனால எல்லாருக்குமே நன்மை ஏற்படும்ன்றது இருக்குது. चढ़ती कला तेरे बहाने. किसकी चढ़ती कला? உன்னோட ஏறும் கலையால எல்லாருக்குமே நன்மை. யாரோட ஏறும் கலையால? आनंद सा ஆனந்த. हिंदू में भी कहते हैं ना, இந்துஸ்லயும் சொல்றாங்க. ओम मंगलम भगवान विष्णु आनंद का. எப்படி ஹிந்துஸ்லயும் சொல்றாங்க இல்லையா? ஓம் மங்களம் பகவான விஷ்ணு ஆனந்தம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்க. सत्य चित्तानंद सत्य चित्त आनंद. एक को आनंद हुआ तो सबको प्रसन्नता. ஒருத்தருக்கு ஆனந்தம் ஆச்சுன்னா எல்லாருக்குமே பிரசன்னதா கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். प्रसन्नता माने प्रसाद. பிரசன்னதான்னா அப்படின்னா சந்தோஷம் என்றால் பிரசாதம். तो प्रसाद बनाते हैं फिर भक्ति मार्ग में. அப்போ பக்தி மார்க்கத்துல என்ன செய்யறாங்கன்னா பிரசாதத்தை கொடுக்கறாங்க. वो प्रसन्नता तो भूल गई. அந்த பிரசன்னதா என்றது மறந்து போயிடுச்சு. जो अतीन्द्रिय सुख की प्रसन्नता होती है, என்ன அத்தீந்திரிய சுகத்தினோட பிரசன்னதா ஆகுது. तो फिर उन्होंने भक्ति मार्ग में स्थूल प्रसाद बनाना शुरू कर दिया. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்தூலத்துல பக்தி மார்க்கத்துல பிரசாதத்தை செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. अक्षर किसी ने पकड़ लिया है. ஏதோ ஒரு வார்த்தை யாரோ பிடிச்சுக்கிட்டாங்க. क्योंकि अनेक धर्म है ना,
ஏன்னா நிறைய தர்மங்கள் இருக்குது இல்லையா? अभी तो तुम बच्चे जानते हो, இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். और धर्म वाले तो उतना नहीं अभी जानेंगे. மத்த தர்மத்தினர்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. क्या है कि हमारी चढ़ती कला है, நம்மளோட உயர்வுன்னு சொல்லி தெரியாது. और किससे चढ़ती कला है? யார் மூலமாக சடுத்தி கலா ஏறும் கலை? है तेरे बाने सर्व का भला. तो किससे चढ़ती कला है? உன்னோட உயர்வுனால என்ன ஆகுதுன்னா ஏறும் கலைன்னு சொன்னாங்க இல்லையா? உனக்கு ஏறும் கலை ஆகிறதுனால எல்லாருக்குமே நன்மை என்றது யாருக்காக சொன்னாங்க? एक की चढ़ती कला उसे पहचान लिया तो नंबरवार जो भी संसर्ग संपर्क संबंध में आने वाले हैं, ஒருத்தரோட ஏறும் கலைன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பர்வார் யாரெல்லாம் தொடர்புல வரக்கூடியவங்க இருக்காங்க, उससे उनकी भी चढ़ती कला. அது மூலமா அவங்களுக்கு கூடயும் உயர்வு என்றது ஏற்படும். याद की बात है ना, நினைவினோட விஷயமா இருக்குது இல்லையா? तो जितना याद करेंगे, அப்போ எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ, आनंदम मंगलम भगवान विष्णु को, ஆனந்தம் மங்களம் பகவான விஷ்ணுவ, या सिख लोग आनंद साहब को சிக்கியர்களினோட ஆனந்த சாஹப पहचान करके याद करेंगे ना, தெரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்வீங்க இல்லையா? उतनी चढ़ती कला. அந்த அளவுக்கு ஏறும் கலை. अब चढ़ती कला कितनी है? இப்போ ஏறும் கலை எந்த அளவுக்கு இருக்குது? लिमिट है? ஏதாவது லிமிட் இருக்குதா? कोई नहीं. இல்லையா? अरे लिमिट तो जरूर होगी. அரே லிமிட் கண்டிப்பாக இருக்கும். 16 कला संपूर्ण चढ़ती कला. 16 கலை சம்பூர்ணமான ஏறும் கலை है ना? 16 कला संपूर्ण இருக்குது இல்லையா? 16 கலை பரிபூர்ணம். तो संपूर्ण बनना है ना. அப்போ பரிபூர்ணம் ஆகணும் இல்லையா? किसको संपूर्ण बनना है? யாருக்கு பரிபூர்ணம் ஆகணும்? पहले नंबर किसको बनना है? ஃபர்ஸ்ட் நம்பர் யாருக்கு கிடைக்கணும்? 16 कला संपूर्ण. 14 கலை பரிபூர்ணம். वो 16 कला संपूर्ण बनेगा, அவங்க 16 கலை பரிபூர்ணம் ஆகுவாங்களா? कलातीत नहीं बनेगा. கலாத்தீத்த ஆக மாட்டாங்களா? तुम्हारा फिर कलातीत कौन बनेगा? அப்போ கலாத்தீத்த யார் ஆகுவாங்க? आदि लक्ष्मी कलातीत बनेगी. ஆதிலக்ஷ்மி கலாத்தீத்த ஆகுவாங்களா? कृष्ण कलातीत बनेगा. கிருஷ்ணர் கலாத்தீத்த ஆகுவாங்களா? कौन सा कृष्ण कलातीत बनेगा? எந்த கிருஷ்ணர் கலாத்தீத்த ஆகுவாங்க? जो शूटिंग पीरियड में शरीरधारी कृष्ण है वो कलातीत बनेगा. ஷூட்டிங் பீரியட்ல யாரு शरीरधारी கிருஷ்ணர் இருக்காங்க இல்லையா, அவங்க கலாத்தீத்த ஆகுவாங்களா? கலைகளுக்கு அப்பாற்பட்டவராக ஆகுவாங்களா? या जो सतयुग में शरीरधारी कृष्ण होगा, இல்லன்னா சத்யுகத்துல யாரு शरीरधारी கிருஷ்ணர் இருக்காங்க वो कलातीत बनेगा. அவங்க கலாத்தீத்த ஆகுவாங்களா? सतयुग वाला तो 16 कला संपूर्ण. சத்யுகத்தினர் 16 கலை பரிபூர்ணம். और उसको जन्म देने वाला பிறகு அவங்களுக்கு ஜென்மத்தை கொடுக்க கூடியவங்க कलातीत. கலைகளுக்கு அப்பாற்பட்டவங்க. तो அப்போ सबसे जास्ती चढ़ती कला 16 कला संपूर्ण. அப்ப எல்லாத்தை விட ஏறும் கலை 16 கலை பரிபூர்ணம். तो संपूर्ण बनना है ना, அப்ப பரிபூர்ணம் ஆகணும் இல்லையா? इसको बनना है संपूर्ण.
யாருக்கு ஆகணும் பரிபூர்ணமாக? सिर्फ एक कृष्ण को बनना है? வெறும் ஒரு கிருஷ்ணருக்கு ஆகணுமா? है? जो भी कृष्ण की बाद आएंगे, யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு பிறகு வருவாங்களோ, चाहे कोई भी डायनेस्टी में आए, இப்போ அவங்க எந்த டைனாஸ்டில வேணாலும் வரலாம், வம்சத்துல कोई भी धर्म में आए, எந்த தர்மத்திலையும் வரலாம், कुछ न कुछ नंबरवार तो बनेंगे। கொஞ்ச நஞ்ச நம்பர்வார் ஆகுவாங்க தான். जैसे पहले बने थे वैसे ही संपूर्ण बनेंगे। எப்படி ஃபர்ஸ்ட் பரிபூர்ணமாக இருந்தீங்களோ அதே மாதிரி தான் ஆகுவீங்க. जैसे चंद्रमा है ना, எப்படி சந்திரமா இருக்காங்க இல்லையா? तो देखो जब उसकी कलाएं घटती हैं, रोशनी घटती जाती है, எப்படி பாருங்க, அதோட கலை கம்மி ஆயிட்டே போகுது, यहाँ तो ज्ञान பிரகாசம் கம்மி ஆகுது. की रोशनी है ना, இங்க ஞானத்தினோட பிரகாசம் ஆயிருக்குது இல்லையா? तो देखो लीक रह जा। அப்ப பாருங்க ஒரு லைன் மட்டும் தான் மிஞ்சமாக இருக்கும். क्या क्या रह जाता है? என்னன்னு एक சொல்லப்படுகிறது, लीक रह जाती। ஒரு லைன் மீதியாக இருக்கும். कौन से धर्म में लीक को ज्यादा मानते हैं, चंद्रमा को? எந்த தர்மத்துல அந்த லைனினோட அந்த ஒரு லைன் இருக்கும் இல்ல, சந்திரமா நிலாவை ஏத்துக்கிறாங்க. है कोई धर्म है? ஏதாவது தர்மம் இருக்குதா? मुसलमान, முஸ்லிம், इस्लामी, இஸ்லாம் वो चंद्रमा को, लीक वाले चंद्रमा को बहुत मान्यता देते हैं। அவங்க சந்திரமா ஒரு லைன் இருக்கக்கூடிய சந்திரமாக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க. क्यों? ஏன்? वो धर्म जब उदित होता है, ஏன்னா அந்த தர்மம் எப்போ உதயம் ஆகுதோ तो चंद्रमा लीक में आ जाता है। அப்போ அந்த சந்திரமா என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு லைன்ல पूरा வந்துடுறாங்க. संपूर्ण से எப்படி ஒரு லைன்னா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் அந்த சந்திரமால இருக்கும். 16 கலை பரிபூர்ண ஸ்டேஜ்ல இருந்து कलाहीनता की तरफ जब पहुंच जाता है, கலைகளே இல்லாத ஒரு லெவலுக்கு எப்போ போய் சேர்றாங்க, तब आता है भय। அப்போ அப்படி ஆகுது. वो लीक को ही मानते हैं। அந்த ஒரு லீக் அப்படி லைனை தான் ஏத்துக்கிறாங்க. ठीक है, சரிதான். वो चंद्रमा, அந்த சந்திரமா, ज्ञान चंद्रमा ब्रह्मा, ஞான சந்திரமா பிரம்மா जब संपन्न बन जाता है, எப்போ பரிபூர்ணம் ஆயிடுறாங்க, मन एकाग्र हो जाता है ना, மனது ஒரு நிலை ஆயிடுது இல்லையா? तो मन रूपी घोड़ा है ना, ஏன்னா மனது ரூபமான குதிரை ஆயிருக்காங்க இல்லையா? घोड़ा कहो, बैल कहो, குதிரைன்னு சொல்லுங்க, எருதுன்னு சொல்லுங்க. शिव बाबा की सवारी किसके ऊपर சிவ பாபாவோட சவாரி எது மேல? है? बैल के ऊपर। எருது மேல. तो அப்போ उस शिव के मंदिरों में वो बैल दिखाते हैं। அப்போ சிவனோட கோயில்ல அந்த எருத காமிக்கிறாங்க. वो बैल, அந்த எருது, वो अश्व, அந்த குதிரை, मन रूपी घोड़ा, மனரூபமான அந்த குதிரை, उसका मिसाल चंद्रमा से दिया जाता है। அதோட உதாரணம் சந்திரமா கூட கொடுக்கப்பட்டிருக்கு. तो सतयुग में भी नाम पड़ता है कृष्ण चंद्र। அப்ப சத்யுகத்துல கூடயும் பேரு கிடைக்குது கிருஷ்ணச்சந்திரன். जब पुरुषार्थ करते हैं तो चढ़ती कला होती है, அப்போ புருஷார்த்தத்தை செய்யறாங்க, அப்போ எருங்கலை ஆகுது. तो सारा 16 कला तक पहुंचता है। அப்போ எல்லாமே 16 கலை பரிபூர்ணமாக ஆயிடுது. तो कला बढ़ती जाती है ना, அப்போ கலைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா? चढ़ती कला हो, ஏறும் கலை இருக்குது. चढ़ती कला हो,
तो चढ़ती कला हो तो संपूर्ण बन जाते हैं। ஏறுங்கலை இருக்குதுன்னா பரிபூர்ணம் ஆயிடுவாங்க. और तुम भी ऐसे। பிறகு நீங்க கூட அதே மாதிரி தான். क्या? என்ன? है? तुम्हारी भी बाकी आकी ये लीक बनी है. உங்களது கூடயும் மிஞ்சமாக இருக்கு இந்த ஒரு லைன் தான் சொல்றாங்க. अभी तुमको भी 16 कला संपूर्ण बनना है. இப்போ உங்களுக்கு கூடயும் 16 கலை பரிபூர்ணமாக ஆகணும். तो मिसाल देते ही है ना बरोबर. அப்போ உதாரணத்தை கொடுக்கறாங்க இல்லையா துல்லியமாக சரியாக. किससे? யாரு கூட? है चंद्रमा से मिसाल देते हैं. சந்திரமா கூட உதாரணமா கொடுக்கறாங்க. अच्छा சரி, उसमें भी खास कहा जाता है चंद्रमा के लिए. அதுல கூடயும் விசேஷமாக சந்திரமாக்கு சொல்லப்படுகிறது. और उस चंद्रमा को तो जब ग्रहण लगता है. பிறகு அந்த சந்திரமாக்கு எப்போ கிரகணம் ஏற்படுதோ लगता है ना. ஏற்படுது இல்லையா? क्या कहते हैं? அப்ப என்னன்னு சொல்றாங்க? है क्या कहते हैं? என்ன சொல்றாங்க? ஆமா, दे दान तो छूटेगा. தானத்தை கொடுங்க அப்போ கிரகணம் போயிடும். क्या दान दे? என்ன தானம்? तो ग्रहण छूटे. என்ன தானத்தை கொடுக்கறதுனால கிரகணம் என்றது போயிடும். तो वास्तव में इस समय तो भारत को पूरा ग्रहण लगा है. வாஸ்தவத்துல பாரத்துக்கு இந்த நேரத்துல கம்ப்ளீட்டாக கிரகணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. भारत को पूरा ग्रहण लगा है. பாரத்க்கு முழுமையாக கிரகணம் ஏற்பட்டிருக்குதுன்னா चंद्रमा को नहीं. சந்திரமாக்கு இல்லையா? तो फिर भारत चंद्र कहना चाहिए. அப்போ பாரத் சந்திரன் சொல்லணும், சொல்லிருக்கணும். इस भारत को पूरा ग्रहण लगा है. இந்த பாரத்க்கு முழுமையாக கிரகணம் ஏற்பட்டிருக்கு. तो एकदम काला हो गया. அப்போ முழுமையாக கருப்பாயிடுச்சு. तो बाप आकर कहते हैं. அப்போ அப்பா வந்து சொல்றாங்க. आकर வந்து क्या कहते हैं? कहाँ से आते हैं? என்ன சொன்னாங்க? எங்கிருந்து வந்தாங்க? कहते हैं कि बच्चे சொல்றாங்க, குழந்தைகளே अभी दे दान 5 विकारों का. இப்போ தானத்தை கொடுங்க 5 விகாரத்தினோட தானம். तो जो एकदम काला हो गया है वो ग्रहण அப்போ முழுமையாக கருப்பெண்ணா ஆயிருக்காங்களோ அப்போ அந்த கிரகணம் छूट जाए. அது போயிடும். हमेशा तो ऐसा नहीं होता है. சதா ஒன்னும் இப்படி ஆகிறது இல்ல. कि पूरा चंद्रमा काला हो जाए. முழுமையாக சந்திரமா கருப்பாகிற போல होता है क्या? ஆகுதா? कभी कभी ऐसा होता है. சில டைம்ல தான், चंद्रमा சில டைம் இப்படி ஆகுது. சந்திரமா पूरा ग्रहण लगता है. அந்த சந்திரமாக்கு முழுமையாக கிரகணம் என்றது ஏற்படுது. अभी 5 विकार सभी तो एकदम कोई नहीं दे सकते. 5 விகாரங்கள் எல்லாமே பாபா சொல்றாங்க எல்லாருமே ஒண்ணு கொடுக்க முடியாது. देखो कर्मेंद्रियां कितना करें. பாருங்க கர்மேந்திரிய எந்த அளவுக்கு செய்யுது. कंट्रोल कंट्रोल भले कोई कह देते हैं बाबा. भले இப்ப யாரோ சொல்லிடுறாங்க பாபா हम तो सभी विकार छोड़ दिए. நாம எல்லா விகாரத்தை விட்டுட்டோம் कह देते हैं परंतु फिर भी समझते नहीं है कि ये जो आंखें है ना
சொல்லிடுறாங்க, ஆனாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த கண்கள் இருக்குது இல்லையா? और वो जो आत्मा है ना, பிறகு அந்த ஆத்மா என்ன இருக்கோ, और उस आत्मा का ये शरीर है और ये जो आंखें हैं, இப்போ ஆத்மாவினோட இது சரீரமாயிருக்குது, பிறகு இந்த கண்கள் இருக்கு. वो कितना धोखा देती है, அது எந்த அளவுக்கு ஏமாத்துதுன்னு சொல்றாங்க. इसको யார? आत्मा। ஆத்மாவ. हमने छोड़ा, நாம விட்டோம். पावन बनना छोड़ा, பாவன ஆகிறது விட்டோம். तो भला बाप ऐसे थोड़े कहते कि पावन बनना छोड़ो। அப்ப அப்பா ஏதாவது சொல்றாங்களா இப்படி பாவன ஆகிறது விட்டுடுங்கன்னு சொல்றாங்களா? बाबा ये हमारी किरण लाई इनके ऊपर जाती है। பாபா இது நம்மளோட கிரிமினல் ஐ இவங்க மேல போகுது, கெட்ட திருஷ்டி இவங்க மேல போகுது. इनके माने कोई स्त्री के ऊपर जाती, இவங்க மேலனா இப்போ ஏதோ ஒரு பெண்ணு மேல. भले हम वो भी ब्रह्मा कुमारी, हम भी ब्रह्मा कुमार, भले அவங்களும் பிரம்மா குமாரி, நாமளும் பிரம்மா குமார். एक ही ब्रह्मा के कुमार है ना कुमारी, ஒரே பிரம்மாவினோட குமார், பிறகு குமாரிகள் தானே. तो भाई बहन हो गए ना, அப்போ சகோதரன் சகோதரி ஆயிட்டீங்க இல்லையா? फिर भी दिल होती है, ஆனாலும் மனசு போகுது. स्त्री को देख करके பெண்ணை பார்த்து, और उनकी यहाँ खाते हैं ना, பிறகு அவங்க கிட்ட என்ன சாப்பிடுறாங்களோ, तो खाती है। तो जब कोई अच्छा है थोड़ा सुधरा हुआ जास्ती, இப்போ அவங்க என்ன வராங்க இல்லையா, இப்போ ஒருத்தர் நல்லவங்க, அதிக திருந்து இருக்கிறவங்க, चलो नबी है नहीं, சரி இல்லாம இருந்தாலும் हमको अभी बाबा का बनी है, இப்ப நாம பாபாவோட குழந்தை இருக்கோம். कुमारी सोचेगा ना अभी हम बाबा क्या बनी, பிரம்மகுமார் யோசிப்பாங்க இல்லையா, பிரம்மகுமாரி யோசிப்பாங்க இல்லையா, இப்ப நம்ம பாபாவோட குழந்தை இருக்கோம். हमको हम कोई भी इस क्रिमिनल आई से हाथ नहीं लगा सकता, இப்ப நம்மள யாருமே இந்த கெட்ட திருஷ்டி மூலமாக கைய நம்மள டச் பண்ண முடியாது. है ना ऐसे? அப்படிதானே? तुम बच्चों का ब्लड कनेक्शन नहीं है, குழந்தைகளான உங்களோடது பிளட் கனெக்ஷன் கிடையாது. कौन सा कनेक्शन है? எந்த கனெக்ஷன் இருக்குது? ब्लड जिस्मानी चीज है ரத்தம் ஸ்தூலமான பொருளா या रूहानी चीज है? இல்லன்னா ஆன்மீக பொருளா இருக்கா? कौन सा कनेक्शन எந்த கனெக்ஷனா இருக்குது? है? ब्लड तो जिस्मानी कनेक्शन की बात हो गई, பிளட்னா அது சரீரத்தினோட கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஸ்தூல अभी तो हमारा सबका ब्रह्मा कुमार कुमारों का रूहानी कनेक्शन है ना, இப்போ நம்மளோடது எல்லாருதுமே பிரம்மா குமார் குமாரிஸ்து ஆன்மீக கனெக்ஷன் ஆயிருக்குது இல்லையா? रूहानी आत्मा, हम भी आत्मा, तुम भी आत्मा, ரூஹன்னா ஆத்மா, நாமளும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா. तो भाई भाई हो गए, அப்போ சகோதரர்கள் ஆயிட்டோம். तो ब्लड कनेक्शन में सब ये खिटपिट बहुत हुई, அப்போ பிளட் கனெக்ஷன்ல இந்த எல்லா விஷயங்கள் ஏற்படுது. सब कुछ सारी इंद्रियों की खिटपिट आ जाती है, பிறகு எல்லாமே எல்லா இந்திரியங்களினோட अगर ब्लड कनेक्शन எல்லாமே கிட்பிட் வந்துடுது. அப்படி என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? की बात आई, ஒருவேளை பிளட் கனெக்ஷனினோட விஷயம் வந்தது, या प्रैक्टिकल में किया, இல்லன்னா பிராக்டிக்கல்ல செஞ்சீங்க, या मनीषा में बात आई, இல்லன்னா மனதுக்குள்ள விஷயம் வந்தது,
तो ये बहुत खिचपिट हो। அப்போ இது ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும் சொல்றாங்க. देखो यूं तो ब्लड से तो ये सभी खिचपिट होती ही है. பாருங்க இந்த ரத்தத்துல எப்படின்னா இதெல்லாமே பிரச்சனைகள் ஏற்படுது. ब्लड बगैर तो कोई मनुष्य हो भी नहीं सकते. ரத்தம் இல்லாத எந்த மனிதர்களும் இருக்க முடியாது. யாராவது மனிதர்கள் இப்படி இருக்க முடியுமா? உயிரோட இருக்க முடியுமா? जिसमें ब्लड हो मर जाते हैं तो ब्लड भी खत्म हो जाता है थोड़ा. இறந்து போயிட்டாங்கன்னா பிளட் கூடயும் முடிஞ்சு போகுது. समय के बाद கொஞ்ச நேரத்துக்கு பிறகு. तो देखो அப்ப பாருங்க 13-7-67 की वाणी का 6वां पेज. तो ब्लड कनेक्शन, அப்போ ब्लड कनेक्शन वो सतयुग में भी तो शरीर मिलते हैं ना. சத்யுகத்துல கூடயும் சரீரம் கிடைக்குது இல்லையா? मिलते हैं कि नहीं मिलते हैं? கிடைக்குதா இல்லையா? वो ये जानते हो कि बरोबर वो शरीर भी योग बल से मिलते हैं. அது தெரிய என்னன்னா சரீரம் கூடயும் எப்படின்னா யோக பலம் மூலமா தான் கிடைக்குது. और योग बल का कनेक्शन, பிறகு யோக பலத்தினோட கனெக்ஷன். योग बल का कनेक्शन யோக பலத்தினோட கனெக்ஷன் ब्लड के द्वारा होता है क्या? ब्लड மூலமாக ஆகுதா? वो जिस्मानी ब्लड, அந்த ஸ்தூல பிளட். ये रूहानी ब्लड क्या होता है? பிறகு இந்த ஆன்மீக பிளட் என்ன இருக்குது? இது संकल्प. யாரும் சொல்றாங்க சங்கல்ப். சங்கல்பம். तो ये संकल्प शक्ति, இந்த சங்கல்ப சக்தி और उसकी एकाग्रता, பிறகு அதனோட ஒரு நிலைப்படுத்துற ஸ்டேஜ் जब होती है तो कहते हैं योग बल. எப்போ இருக்குமோ அப்ப சொல்லப்படுகிறது யோக பல், யோக பலம். सारे संकल्प विकल्प, எல்லா சங்கல்பங்கள், கெட்ட சங்கல்பங்கள், நல்ல சங்கல்பங்கள் किसमें तिरोहित हो जाए? எதுல மூழ்கிடணும்? ஒன்றிடணும். बाबा दूसरा न कोई. ஒரு சிவபாபா தவிர வேற யாருமே கிடையாது. तो संकल्प शक्ति बहुत तीव्र हो जाती है. அப்போ சங்கல்ப சக்தி ரொம்ப தீவிரமாக ஆயிடுது. इतनी तीव्रता से काम करती है எந்த அளவுக்கு தீவிரமாக வேலையை செய்துன்னா कि यहाँ बैठे बैठे இங்க உட்கார்ந்து இருந்தே कोई दूर वाले से काम करा सकते हो. இப்ப தூரத்துல இருக்கக்கூடியவங்க மூலமாக வேலையை செய்ய வைக்கலாம். वशीकरण मंत्र भी है ना ये. இது வசீகரண மந்திரமும் ஆயிருக்குது இல்லையா? क्योंकि ஏன்னா इसमें विकार की वासना नहीं है. இதுல விகாரத்தினோட माने विपरीत அந்த விஷயங்கள் இருக்காது. माना कार्य. வி என்ன விபரீத் காரன்னா வேலை. कैसा विपरीत कार्य? எப்படிப்பட்ட விபரீத வேலை? किसको दुख देने वाला कार्य नहीं है. இப்போ ஒருத்தருக்கு துக்க கொடுக்க கூடிய வேலை இருக்கிறது இல்ல. वॉइसलेस हुआ ना. வாய்ஸ்லெஸ் ஆயிருக்கீங்க இல்லையா? तो बच्चों को बहुत ये पूछेंगे. அப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப இந்த விஷயத்த கேட்பாங்க. कहेंगे ऐसे कैसे हो सकता है? சொல்வாங்க இப்படி எப்படி ஆக முடியும்? है? अगर ब्लड कनेक्शन नहीं रहेगा ஒருவேளை பிளட் கனெக்ஷன் இருக்கலன்னா तो ये बच्चे कैसे पैदा होंगे? அப்போ இந்த குழந்தைகளுக்கு ஜென்மம் எப்படி கிடைக்கும்? फिर ये सृष्टि कैसे चलेगी? பிறகு இந்த சிருஷ்டி எப்படி நடக்கும்? ये तो सारी सृष्टि खत्म हो जाएगी. இது முழு சிருஷ்டி முடிஞ்சு போகும். तो बोलता है वहाँ ब्रह्मा कुमार कुमारी क्या बोलेगा? அப்ப சொல்வாங்க அந்த பிரம்மா குமார் குமாரி என்னன்னு अरे சொல்வாங்க? वहाँ नगन ही नहीं होते हैं. என்ன சொல்வாங்கன்னா அங்க நிர்வாணமே ஆகிறது இல்ல.
அப்படின்னா விகாரத்துக்கே போகிறது இல்ல. जबकि ये इस दुनिया की बात है कि द्रौपदी ने पुकारा. இது இந்த உலகத்தினோட விஷயமா இருக்குது. திரௌபதி கூப்பிட்டாங்கன்னு. मुझे नदन करते हैं, என்ன நிர்வாணமாக ஆக்குறாங்க, मुझे बचाओ. என்ன अब காப்பாத்துங்க. ऐसे होता है क्या இப்படி ஆகுதான் है कि बड़ी सभा में स्त्री जाति को कोई नंगा करे? இப்போ நிறைஞ்சிருக்கிற சபையில பெண்ணின் பெண் ஜாதிய போய் நிர்வாணமாக ஆக்குற விஷயம் நடக்குமா என்ன? होता है. ஆகுதா? अरे होता है कि नहीं? அரே ஆகுதா இல்லையா? तो कहता होता இவங்க என்னமோ சொல்றாங்க ஆகுதுன்னு. है. तो दुनिया में कहाँ कहाँ क्या होता है, सारा दुनिया मेरी मुट्ठी में. देखो உலகத்துல ஏதெல்லாம் ஆகுதோ அதெல்லாமே உலகம் என்னோட கைப்பிடியில இருக்குது பாரு. அந்த ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. तो ये क्या है? அப்போ இது என்ன இருக்குது? द्रौपदी कहती है திரௌபதி சொல்றாங்க, कि मुझे नगन होने से बचाओ. எனக்கு என்ன நிர்வாண ஆகிறதுல இருந்து சேவ் பண்ணுங்க. और ऐसे ऐसे यहाँ भी आते हैं ना. இப்படி எல்லாம் இங்கேயும் ஆகுது இல்லையா, வராங்க இல்லையா? क्या என்ன इंद्रियों पे कंट्रोल नहीं है? இந்திரியங்கள் மேல கண்ட்ரோல் இல்ல. है? माताओं का संगठन भी जहाँ कहीं होगा, மாதாக்களோட சங்கடனை கூட எங்கேயாவது ஆச்சுன்னா मिलेंगी जुलेंगी, खाना वाना खाएंगी, சந்திப்பாங்க, பிறகு संगठन பேசுவாங்க, இந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க में. சங்கடனல. तो वहाँ भी कोई एक तो पहुंच गए कहीं, तो इंद्रियां चंचलता करती है அங்க கூட போய் சேர்ந்தாங்கன்னா இந்திரியங்கள் சஞ்சல செய்து सबके सामने. எல்லாருக்கும் முன்னாடி. बाबा कहते हैं खबरदार, பாபா சொல்றாங்க ஜாகிரதை, ऐसे बेइज्जती नहीं करना. இப்படி மானத்தை வாங்காதீங்க, कभी भी नगन नहीं होना. மானத்தை எடுக்காதீங்க, எப்பவுமே நிர்வாணம் ஆகாதீங்க. निशानी सब कोई देखते हैं ना. இந்த அடையாளத்தை எல்லாருமே பாக்குறாங்க இல்லையா? क्या என்ன कि ऐसे ऐसे छेड़छाड़ करते हैं तो இப்படியெல்லாம் எப்போ அந்த மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் செய்யறதெல்லாம் செய்யறாங்க. इनका कोई कनेक्शन होगा कि नहीं है? इनका कनेक्शन होगा तब ऐसी हरकत की. இப்போ போய் யார்கிட்டன்னா போய் கெட்ட பிஹேவ் பண்ணாங்க, கெட்ட ரூபத்துல ஏதாவது செஞ்சாங்க, அப்போ எல்லாருக்குமே தெரிய வரும் இவங்களது ஏதோ கனெக்ஷன் இருக்குது. क्योंकि ये विकार की निशानियां अनेक प्रकार की होती है. ஏன்னா இந்த விகாரத்தினோட அடையாளம் நிறைய விதமான ரூபத்துல இருக்கும். என்ன पति पत्नी विकार में जाते हैं ना, இப்போ கணவன் மனைவி விகாரத்துக்கு போகிறாங்க இல்லையா, तो उनकी निशानियां होती हैं. அதுக்கு அடையாளங்கள் இருக்கும். तो जबकि यहाँ बचाते हैं இங்க காப்பாத்துறாங்க, तो जरूर वहाँ बचते रहेंगे ना बच्ची. அப்போ கண்டிப்பாக அங்க சேஃபாக இருப்பீங்க இல்லையா பெண் குழந்தை? कहाँ? எங்க? नई दुनिया स्वर्ग में बचेंगे ना. புது உலகம் ஸ்வர்கத்துல சேஃபாக இருப்பீங்க இல்லையா? अगर वहाँ भी नगन होते हैं ஒருவேளை அங்க கூடயும் நிர்வாணம் ஆனீங்கன்னா और यहाँ भी होते हैं பிறகு இங்கவும் ஆகுறீங்க, तो फिर तो दोनों जगह रावण राज्य हो गया. அப்போ ரெண்டு இடத்துல கூடயும் ராவண ராஜ்யம் ஆயிடுச்சு. तो ये बच्चे बातें महीन महीन बातें हैं. அப்போ இந்த எல்லா விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் ஆச்சு, बहुत ही समझने की बातें हैं. ரொம்ப புரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஆச்சு. कि विकारी बनने वालों की निशानियां क्या क्या हैं.
விகாரிகள் ஆகக்கூடியவங்களோட அடையாளங்கள் ஏதெல்லாம் இருக்கு, என்ன எல்லாம் இருக்குன்னு इससे समझते हैं बच्ची के है। இது மூலமா தெரிஞ்சுக்கிறீங்க பெண் குழந்தை இருக்குன்னு। सहज तो बाबा कहते हैं, சகஜமாக பாபா சொல்றாங்க कि बड़ी सहज है। क्या? ரொம்ப சகஜமாக இருக்குது ये पढ़ाई இந்த படிப்பு। काय की? राजयोग की। எந்த விஷயத்தினோட படிப்பு? ராஜயோகத்தினோடது। ज्ञान बहुत सहज है, पढ़ाई बहुत सहज है। இந்த ஞானம் ரொம்ப சகஜமானது, படிப்பு ரொம்ப சகஜமாக இருக்கு। பிறகு कठिनाई क्या आ जाती है? பிறகு என்ன கஷ்டம் வந்துடுது? इन बातों में बड़ी मुश्किलात आ जाती है। இந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டமான பேச்சுகள் வந்துடுது। बातों में எந்த விஷயத்துல? ये जो वाचा में, இந்த பேச்சு மூலமாக, कर्मेंद्रियों में, கர்மேந்திரியங்கள் மூலமாக है जो चलती रहती है ना, இதென்ன நடந்துட்டே இருக்கோ இல்லையா? वो वाइब्रेशन खराब करती है। வைப்ரேஷன்ஸ் கெடுத்துறாங்க। तो याद नहीं आती, அப்போ நினைவு வருதில்ல, मुश्किल हो जाता है। கஷ்டம் ஆயிடுது। क्या मुश्किल हो जाता है? என்ன கஷ்டம் ஆயிடுது? याद करना நினைவு பண்றது मुश्किल हो जाता है, समझे ना? கஷ்டம் ஆயிடுது, புரிஞ்சது இல்லையா? और फिर मुश्किलात बच्चों के लिए, बच्चियों के लिए भी हो जाती है। பிறகு கஷ்டம் பெண் குழந்தைகளுக்கு கூடயும் ஆயிடுது। बच्चों के लिए भी है, ஆண் குழந்தைகளுக்கு கூடயும் கஷ்டம்தான்। क्योंकि वो भी तो किनकी? बच्चों की, पुरुषों की। யாருக்காக சொன்னாங்க? ஆண்களுக்கு। और पुरुष तो जन्म जन्मांतर के हुए हैं। அந்த ஆண்கள் ஜன்ம ஜன்மாந்தரத்தினோட பழக்கம் ஏற்பட்டிருக்குது। क्या? என்ன? उनका तो जैसे जन्म सिद्ध अधिकार बना हुआ, इसलिए बाबा क्या कहते हैं? அவங்களது எப்படின்னா பிறப்பு உரிமை இருக்குது, அதுக்காக பாபா என்னன்னு சொல்றாங்க? जो पुरुष हैं सब எல்லா ஆண்கள் दुर्योधन दुशासन। எல்லாருமே துரியோதன் துஷாசனர்கள்। दुर्योधन दुशासन के शैतानी के काम जरूर करेंगे। துரியோதன் துஷாசனோட அந்த ஷைத்தான் தன்மை என்றது கண்டிப்பாக அப்படிப்பட்ட வேலைகளை செய்வாங்க। तो इन पुरुषों की तो आई हिरी हुई है। அப்ப பாபா சொல்றாங்க இந்த ஆண்களோட பழக்கம் என்றது ஏற்பட்டிருக்கு। और वो भी एक दो जन्म की नहीं, அதுவும் ஒரு ஜென்மம் जन्म जन्मांतर की हिरी हुई है। ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மத்தினோட விஷயம் இல்ல, ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு। तो वो भी क्रिमिनल आई। कौन? அப்போ அது கூடயும் கிரிமினல் ஆயன்னு சொல்றாங்க। இது पुरुष। ஆண்கள்। किसको भी बच्चियां देखती हैं, இது கூடயும் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாக்குறாங்க। कोई बच्चे को देखती है, இப்ப பெண் குழந்தைய பாக்குறாங்க, இல்ல ஆண் குழந்தைய பாக்குறாங்க। वो बच्चा कॉलेज में पढ़ते हैं, இப்ப காலேஜ்ல படிக்கிறங்க பையன்। फिर तो बात मत पूछो एकदम। பிறகு பேச்சே கேட்காதீங்க முழுமையாக। इसलिए बाप कहते हैं, அதனால அப்பா சொல்றாங்க पूछते हैं, கேக்குறாங்க, ये तुम्हारी बच्ची कहाँ पढ़ती है? உங்களோட இந்த பெண் குழந்தை எங்க படிக்கிறாங்க? कहते हैं कॉलेज में पढ़ती है। சொல்றாங்க காலேஜ்ல படிக்கிறாங்க। तो बाबा पूछते हैं, அப்ப பாபா கேக்குறாங்க,
वहाँ सिर्फ बच्चियां ही होती हैं या बच्चे भी होते हैं? அங்க வெறும் பெண் குழந்தைகளா இல்லன்னா ஆண் குழந்தைகளும் இருப்பாங்களா? तो जब आप बोलते हैं कि बच्चा और बच्ची इकट्ठा पढ़ते हैं, அப்போ பதிலா குடுக்கறாங்க ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து படிக்கிறாங்க. तो बाबा कहते जरूर किरणलाई रहती होगी एकदम. பாபா சொல்றாங்க கண்டிப்பாக கெட்ட திருஷ்டின்றது இருக்கதா இருக்கும், இருக்கதா செய்யும். पढ़ाई का स्कूल படிப்பினோட क्या पढ़ाई जाती है बात खास. படிப்பினோட ஸ்கூல் விசேஷமாக என்ன படிப்ப படிக்க வைக்கப்படுகிறதுங்க? हर समय वाइब्रेशन में क्या रहता होगा? எல்லா நேரத்துல வைப்ரேஷன்ஸ்ல என்ன இருக்கோ? साथ में रहेंगे, साथ में बैठेंगे, கூட இருப்பாங்க, கூட உட்காருவாங்க, साथ में पढ़ाई पढ़ेंगे, கூட படிப்பாங்க. तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? कुत्ता बन जाएगा. वाह ये तो बहुत बुरा काम करती है. நாய் ஆயிடுவாங்களா? இது ரொம்ப கெட்ட விஷயம் ஆயிடுச்சு. कुत्ता तो क्या करता है? நாய் என்ன செய்யுது? एक ही सीजन में कितनी कुतरियों के पीछे फिरता रहता है. ஒரு பெண் நாய் இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கும். अरे जहाँ देखो तहाँ देखो. अरे எங்க பார்த்தாலும், कॉलेज के ग्राउंड में देखो, जहाँ तहाँ எங்க வேணாலும் இருக்கலாம். காலேஜினோட கிரவுண்ட்ல அங்க இங்க. अरे यहाँ भारत की बात नहीं है. अरे இது பாரத்தினோட விஷயம் மட்டும் இல்ல, विलायत में भी जाके देखो. விதேசத்துலயும் போய் பாருங்க. वहाँ तो हो அங்க இன்னும் यहाँ जहाँ भी जाओ तो वही भाई वही बहन. எங்க போனாலும் சரி அந்த ஒரு பிரதரு சிஸ்டரு தான். कहाँ? எங்க? यहाँ कहाँ क्यों कोई दिया? இங்க நீ சொல்லிட்டாங்க. सन 67 की वाणी है, 67 வாணி ஆயிருக்கு. यहाँ क्यों कह दिया? இங்க நீ சொல்லிட்டாங்க. यहाँ जहाँ भी जाओ இங்க எங்க வேணாலும் போங்க. तो वो भाई बहन. அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். कौन भाई बहन? எந்த பிரதர் அண்ட் சிஸ்டர்? दुनिया में कोई भाई बहन होते हैं सब जहाँ मिलते हैं. இப்போ உலகத்துல என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்களா? காலேஜஸ்ல. तो कहाँ की बात बताई? அப்போ எந்த இடத்தினோட விஷயத்த சொன்னாங்க? है ब्रह्मा कुमारी विद्यालय की बात बताई. जहाँ ब्रह्मा कुमारी विद्यालयनोட விஷயத்த சொன்னாங்க. जाओ वहाँ देखो एक ब्रह्मा कुमार, पीछे एक लगा हुआ है ब्रह्मा कुमारी, ब्रह्मा कुमार, बस ये घूम रहे हैं. ஒரு பிரம்மா குமார், அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிரம்மா குமாரி, இன்ன பிரம்மா குமார், இதேதான் இருக்கும். नहीं तो नक्की लेक के आसपास जाके देखो. இல்லன்னா நக்கீல் லேக்கினோட அக்கப்பக்கத்துல போய் பாருங்க. नहीं तो बच्चे विचार करना है. இல்லன்னா பெண் குழந்தை விசாரம் செய்யணும், சிந்திக்கணும். कि हम जब गॉड के बच्चे हैं, இப்ப நாம காடோட குழந்தை ஆயிருக்கோம்னா, ब्रह्मा द्वारा ब्रह्मा कुमार कुमारी बने हैं, பிரம்மா மூலமாக பிரம்மா குமார் குமாரிஸ் ஆயிருக்கோம்னா, फादर के, और वो भी सुप्रीम फादर के. ஃபாதரோட, அதுவும் சுப்ரீம் ஃபாதரோட. तो बच्ची भी है सुप्रीम फादर की. அப்போ பெண் குழந்தையும் ஆயிருக்காங்க சுப்ரீம் ஃபாதரோட. तो जब गॉड फादर के बच्चे बच्चियां हैं, இப்போ காட் ஃபாதருக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தைனா, तो गॉड फादर के बच्चे बच्चियां तो बहन भाई हो गए. இப்போ காட் ஃபாதரினோட பெண் குழந்தை ஆண் குழந்தைனா அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. है? तो फिर हम आपस में क्रिमिनल में क्यों जाते हैं? அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரிமினல்ல ஏன் போகிறோம்? भगवान के बच्चे, பகவானோட குழந்தை இருக்கும்.
ऐसे तो भगवान के बच्चे सभी हैं। அப்படி பார்த்தோம்னா பகவானோட குழந்தைகள் எல்லாருமே தான். எப்படி? सारी दुनिया முழு உலகம் भगवान के ही बच्चे कही जाती है। பகவானோட குழந்தைன்னு தான் சொல்லப்படுகிறாங்க. निराकारी भी बच्चे हैं, நிராகாரி கூடயும் குழந்தைகள் தான். आत्मा भी निराकारी, ஆத்மாவும் நிராகாரி, सुप्रीम सोल बाप भी निराकारी, சுப்ரீம் சோல் அப்பாவும் நிராகாரி, और साकारी बच्चे भी हैं। பிறகு சாக்காரி குழந்தைகளும் இருக்காங்க. बाप भी साकारी बनता है। அப்பாவும் சாக்காரி ஆகுறாங்க. सब कोई कहते हैं, எல்லாருமே சொல்றாங்க, कोई भी ब्रह्मा कुमार को वैसे पूछो, எந்த பிரம்மா குமார் குமாரிச வேணும்னாலும் கேட்டுக்கோங்க. क्या हो? என்ன இருக்கீங்க? ब्रह्मा कुमार हैं। பிரம்மா குமாரா இருக்கும். बहन जी तुम क्या हो? பெஞ்சி நீங்க என்ன हम இருக்கீங்க? ब्रह्मा कुमारी हैं। என்ன இருக்கீங்க? நம்ம பிரம்மா குமாரியா இருக்கோம். किसकी संतान हो? யாரோட குழந்தை இருக்கீங்க? ब्रह्मा के द्वारा हम ईश्वर की संतान है। பிரம்மா மூலமாக நாங்க ஈஸ்வரனோட குழந்தைகளா இருக்கோம். तो तुम कैसे हो ईश्वर की संतान? அப்ப நீங்க எப்படி ஆயிருக்கீங்க ஈஸ்வரனோட குழந்தைகள்? देवता हो, ऋषि मुनि की औलाद हो, वो भी तो मनुष्य होते हैं ना। தேவதைகளா இருக்கீங்க, இல்லன்னா ரிஷி முனினோட குழந்தைகளா இருக்கீங்க. मनुष्यों की औलाद हो இப்போ மனிதர்களோட குழந்தைகளா या இருக்கலாம், कलयुगी मनुष्यों की औलाद हो இல்லன்னா கலியுகி மனிதர்களோட குழந்தைகளா இருக்கீங்க, या जानवरों की औलाद हो। இல்லன்னா விலங்குகளுக்கு குழந்தைகளா तो இருக்கீங்க. जानवर हो तो भाई बहन कुछ होता ही नहीं है। ஏன்னா விலங்குகள்ல அண்ணா தங்கச்சி என்ற விஷயமே இருக்கிறது இல்ல. ये बेटी है कि भाई बहन है कि இவங்க பொண்ணா இருக்காங்களா, பிரதரா இருக்காங்களா, சிஸ்டரா இருக்காங்களா, क्या है। எண்ணா இருக்காங்க என்றது எல்லாமே இருக்கிறது இல்ல. अब संतान हो भगवान की तो இப்ப பகவானோட குழந்தையா இருக்கீங்கன்னா भगवान निराकारी तो बच्चे भी निराकारी संतान। பகவான் நிராகாரியன்னா குழந்தைகள் கூடயும் நிராகாரி குழந்தைகள். फिर हम जब रचयिता परमपिता परमात्मा है, இப்ப நம்ம படைப்பவரா இருக்கிற பரம்பிதா பரமாத்மா இருக்கிறோம்னா रचयिता कैसे है? படைப்பவர் எப்படியா இருக்கும்? अकेला परमपिता है, ஒண்டியாக பரம்பிதா இருக்குமா? दो नाम ले लिए, ரெண்டு பேரை परमपिता கொடுத்துட்டாங்க, परमात्मा। பரம்பிதா பரமாத்மா. तो रचयिता साबित होता है। அப்போ படைப்பவர்னு சொல்லி நிரூபணம் ஆகுறாங்க. अकेला तो रचयिता बन नहीं सकता। ஒண்டியாக படைப்பவர் ஒன்னும் ஆக முடியாது. तो रचयिता है परमपिता परमात्मा। அப்போ படைப்பவரா இருக்காங்க பரம்பிதா பரமாத்மா. माने दो आत्माएं हैं, இங்க இரண்டு ஆத்மாக்கள் இருக்காங்க. एक है परमपिता ஒருத்தரா இருக்காங்க பரம்பிதா, और एक है இன்னொருத்தரு परमात्मा। பரமாத்மா. परमपिता जिसका कोई पिता नहीं, பரம்பிதா அவங்களுக்கு யாருமே அப்பா இல்ல. और आत्माओं में पार्ट बजाने वाली ऐसी आत्मा பிறகு ஆத்மாக்களுக்கு நடுவுல பாட் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஆத்மா जिससे श्रेष्ठ कोई का पार्ट नहीं, அவங்கள விட உயர்ந்த பாட்டு வேற யாருதுமே இல்ல. हीरो पार्ट है, ஹீரோ பாட்தாரி वो हुआ परमात्मा। அவங்க ஆனாங்க பரமாத்மா. तो बाप तो है, அப்போ அப்பா இருக்காங்க தான். और फिर जब रचयिता है பிறகு எப்போ படைப்பவரா இருக்காங்க तब कोई किसको मालूम थोड़े ही है। அப்போ யாருக்காவது தெரியுமா என்ன? है? जब रचयिता बाप रचता है இப்ப படைப்பவர் இருக்கிற அப்பா படைக்கிறாங்கன்னா तब क्या पता चलता है कब रचा?
அப்போ தெரியுதா எப்போ படைச்சாங்கன்னு? कब बीजारोपण किया? எப்போ விதைய விதைச்சாங்கன்றது தெரிஞ்சதா? तो रचना जो पहली होगी बाप की, அப்போ அப்பாவோட படைப்பு ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க? जो पहली रचना होगी बाप की, அப்பாவோட ஃபர்ஸ்ட் படைப்பு யார் இருப்பாங்களோ वो बहन भाई होगी। அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா இருப்பாங்க। क्या बात हुई? இது என்ன விஷயமாச்சு? पहली होगी तो बाद वाले क्यों नहीं होगी? ஃபர்ஸ்ட் இருப்பாங்கன்னா பிறகு இருக்கக்கூடியவங்க ஏன் இருக்க மாட்டாங்க? कारण? காரணம் என்ன? पहली रचना बाप की क्यों होगी? ஃபர்ஸ்ட் படைப்பு ஏன் இருக்கிறது இல்ல அப்பாவோட படைப்பு? भाई बहन, बाद वाली रचना भाई बहन क्यों नहीं? இப்போ ஃபர்ஸ்ட் படைப்பு ஏன் இருப்பாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக, பிறகு இருக்கக்கூடியவங்க ஏன் அப்படி இருக்கிறது இல்ல? सतयुग में सब सतो नहीं होंगे ना, 9 गद्दियां 8 गद्दियां में। சத்யுகத்துல 8 9 கத்தில இருக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்களா சத்யுகத்துல? और द्वापर में राजाएं होते हैं, பிறகு துவாபரத்துல ராஜாக்கள் இருப்பாங்க, तो उनके बड़े बच्चे नहीं होते। அவங்களுக்கு பெரிய பையன் இருக்கிறது இல்லையா? पहली रचना होगी बाप की तो ஃபர்ஸ்ட் படைப்பு இருப்பாங்க அப்பாவோட, तो भाई बहन होगी। அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டராக क्यों இருப்பாங்க। कहा? அப்படியே சொல்லிருக்காங்க। कलातीत होती है वो तो। கலைகளுக்கு இன்னும் அப்பாற்பட்டவராக இருப்பாங்களா? सभी बापों की बात बता दी क्या? அது எல்லா அப்பாக்களோட விஷயத்த சொல்லிட்டாங்களா? तो एक बाप की बात हुई। இது ஒரு அப்பாவோட விஷயமாச்சு। बाबा तो कहते பாபா சொல்றாங்க कि जो रचना पहली होगी बाप की, அப்பாவோட படைப்பு யாரு ஃபர்ஸ்ட் படைப்பு இருப்பாங்களோ वो भाई बहन होगी। படிப்பு அந்த அவங்க ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக இருப்பாங்க। कारण क्या? என்ன காரணமாச்சு இதுக்கு? कोई कारण है या नहीं है? ஏதாவது காரணம் இருக்குதா இல்லையா இதுக்கு? है ज्ञान, நாலேஜ், आत्मिक शक्ति। ஆத்மிக சக்தியா? आत्मिक शक्ति वाला एक ही भाई बहन का जोड़ा होगा। ஆத்மிக சக்தி இருக்கக்கூடிய ஒரே பிரதர் அண்ட் சிஸ்டரினோட ஜோடி இருக்குமா? और किसी में आत्मिक शक्ति नहीं होगी। வேற யாருக்குள்ளயும் ஆத்மிக சக்தி இருக்கவே இருக்காதா? अरे जो पहला बच्चा होता है, அரே யாரு ஃபர்ஸ்ட் குழந்தை वो இருப்பாங்களோ लंबे समय की सात्विक वृत्ति से पैदा होता है। அவங்க ரொம்ப நீண்ட காலத்தினோட சாத்விகமான விருத்தி மூலமாக ஜென்மத்தை எடுத்துக்கிறாங்க। माँ बाप लंबे समय से सात्विक स्टेज में रहते हैं, அம்மா அப்பா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் சாத்விகமான ஸ்டேஜ்ல இருப்பாங்க। तो वाइब्रेशन सात्विकता के, அப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் சாத்விகமான வைப்ரேஷன்ஸ் तो पहला बड़ा बच्चा होता है उसमें जरूर आते हैं। அந்த ஃபர்ஸ்ட் பெரிய குழந்தை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும்। तो அப்போ इसलिए गीता में कहा है, அதனால கீதைல சொல்லிருக்காங்க धर्मा विरुद्धो कामो अस्मि। क्या? என்ன? धर्म के अविरोध, தர்மத்துக்கு விபரீதமான, माने धर्मानुकूल काम विकार भोगने वाला हूँ। அப்படின்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க விபரீதமானது இல்ல, தர்மத்துக்கு அனுசாரமாக காம விகாரத்தை போகம் செய்யக்கூடியவன்। तो क्या सुप्रीम सोल ने कहा? அப்ப என்ன சுப்ரீம் சோல சொன்னாங்களா? சுப்ரீம் சோல் जिसमें சொன்னாங்க प्रवेश करता है, யாருக்குள்ள பிரவேசம் செஞ்சாங்களோ
उसके लिए कहा அவங்களுக்காக சொன்னாங்க कि अधर्म नहीं करेगा। அதர்மம் செய்ய மாட்டாங்க। अधर्म क्या होता है? அதர்மம் என்ன இது? अधर्म है, धर्म है माने धारणा। தர்மனா தாரணா। कैसी धारणा? எப்படிப்பட்ட தாரணா? सुख देने की धारणा। சுகம் கொடுக்கக்கூடிய தாரணா। और अधर्म है பிறகு அதர்மமா இருக்குது दुख देने की धारणा। துக்கம் கொடுக்கக்கூடிய தாரணா। तो அப்போ जो बड़ा बच्चा होता है उसमें सात्विक वाइब्रेशन ज्यादा माँ बाप के आ गए। இப்போ பெரிய பையன் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சாத்விக அதிக வைப்ரேஷன்ஸ் அம்மா அப்பா என்னோடது வந்துடுச்சு। इसलिए அதனால वो स्टेज होती है कि बहन को किसी प्रकार का दुख नहीं देना। அப்போ அந்த ஸ்டேஜ் இருக்கும் சிஸ்டருக்கு தங்கச்சிக்கு எந்த ரூபத்திலயும் துக்கம் கொடுக்க கூடாதுன்னு। हमारी बहन जीवन में दुखी न हो। நம்மளோட சிஸ்டர் வாழ்க்கையில துக்கத்தை அனுபவம் செய்யக்கூடாது। क्या शादी भी करेगा बहन की, माँ बाप के बाप शादी करेगा, बड़ा भाई शादी करेगा। திருமணத்தை கூட செய்ய வைப்பாங்க சிஸ்டர்து। இப்போ அப்பா அம்மா செய்ய வைப்பாங்க, அப்பா செய்ய வைப்பாங்க, அண்ணா செய்ய வைப்பாங்க, பெரிய அண்ணா बाप समान बन करके। तो भी அப்பாக்கு சமமாக இருந்து அப்போவும் बुद्धि में क्या रहेगा? புத்தில என்ன இருக்கும்? कि जहाँ भी शादी करके जाए वहाँ वो उसे उसकी इच्छा के विरुद्ध எங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு போனாலும் அங்க அவங்களுக்கு ஆசைக்கு விபரீதமான उसको कोई शैतानी न करे। அவங்களுக்கு ஆசைக்கு விபரீதமாக யாருமே அவங்க கூட கஷ்டம் கொடுக்க கூடாது। शैतानी करता है तो धर्म के अनुकूल हुआ। இப்போ शैतानी செய்யறாங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கறாங்கன்னா தர்மத்துக்கு அனுகூலமாக ஆச்சா विरोध हो गया, இல்லன்னா விபரீதமாக ஆயிடுச்சா? विपरीत हो गया। விபரீதம் ஆயிடுச்சு। तो देखो அப்போ பாருங்க भाई बहन हुए, பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆனாங்கன்னா सृष्टि के आदि में पहले तो சிருஷ்டியினோட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல जरूर निराकारी स्टेज में होंगे ना। அப்போ கண்டிப்பாக நிராகாரி ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா? आत्मा और आत्मा भले एक स्त्री चोला भले दूसरा। இப்போ ஆத்மாக்காக சொல்றாங்க, பலே ஒருத்தர் பெண்ணோட சரீரம் இன்னொருத்தர் ஆணோட சரீரம் எடுத்திருப்பாங்க। पुरुष चोला फिर भी ஆனாலும் क्या हुए? என்ன ஆனாங்க? भाई 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 की बुद्धि में तो बात ही नहीं आ सकती ऐसी। பாய் பாய் ஆனாங்க। இப்போ பாய் பாய்னா அந்த விஷயம் புத்தில வரவே வர முடியாது। और जरूर कोई साकार से रचेगा। பிறகு கண்டிப்பாக ஏதோ சாக்கார் மூலமாக உருவாக்குவாங்க। क्या என்ன? रचना तो साकार में ही होगी ना। படைப்பு என்றது சாக்காரத்துல தானே இருக்கும்। एक निराकारी, ஒருத்தர் நிராகாரி, बाप चलो हो गया निराकारी। சரி அப்பா ஆயிட்டாங்க நிராகாரி। क्या? என்ன? आदि नारायण वाली आत्मा ஆதி நாராயண் வாலி ஆத்மா निराकारी स्टेज में टिकने वाली होगी, रुद्रमाला का वंका होगी। நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களா, ருத்ரமாலா மணியாக இருப்பாங்களா, या साकारी स्टेज में टिकने वाली होगी? இல்லன்னா சாக்காரி ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களா? निराकारी स्टेज में टिकने वाली होगी ना। நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லையா? तो वो निराकारी, அப்போ அவங்க நிராகாரி। तो वो निराकारी किसके साथ रचेगा? பிறகு அந்த நிராகாரி யார் கூட படைப்பாங்க? रचना रचेगा तो किसके साथ रचेगा? படைப்பாங்கன்னா யாரு கூட படைப்பாங்க? रचना तो जरूर कोई साकार चाहिए। படைப்பு கண்டிப்பாக சாக்காரத்துல இருக்கணும்। रचना रचने के लिए एंटी सेक्स चाहिए या नहीं चाहिए? இப்போ படைப்ப படைக்கிறதுக்காக ஆன்டி செக்ஸ் வேணுமா இல்லையா? अच्छा சரி वरी देखो युक्ति कैसी है। சரி பாருங்க யுக்திய பாருங்க எப்படி இருக்கு। भाई ब्रह्मा और फिर प्रजापिता ब्रह्मा। இப்போ சில இடத்துல பிரம்மா பிறகு பிரஜாபிதா பிரம்மா। क्या? என்ன क्या युक्ति रची? என்ன யுக்திய உருவாக்குனாங்க? वो ब्रह्मा और वो प्रजापिता ब्रह्मा।
அவங்க பிரம்மா, பிறகு இவரு பிரஜாபிதா பிரம்மா. ब्रह्मा माने बड़ी अम्मा, பிரம்மா அண்ணா பெரிய அம்மா. है प्रजापिता भी ब्रह्मा, இப்போ பிரஜாபிதாவும் பிரம்மா தான். लेकिन पहले पुरुष है ஆனா ஃபர்ஸ்ட் ஆனா या स्त्री सोला இல்லன்னா பெண் சரீரமா है? क्या है? என்ன ஆயிருக்காங்க? अरे प्रजापिता पहले पुरुष है பிரஜாபிதா ஃபர்ஸ்ட் ஆனா या बाद में नाम पड़ा? இல்லன்னா பிறகு பேரு வந்ததா? ब्रह्मा। பிரம்மா. अरे मैं प्रवेश करता हूँ तो नाम देता हूँ ब्रह्मा, அரே நான் பிரவேசம் பண்றேன்னா அப்போ பேரை குடுக்கற பிரம்மா. तो हुआ प्रजापिता ब्रह्मा। அப்போ ஆயிடுச்சு பிரஜாபிதா பிரம்மா. पहले बाप है, पिता है, ஃபர்ஸ்ட் அப்பா, बाद में ब्रह्मा शब्द ऐड हुआ பிறகு பிரம்மா என்ற வார்த்தை ஆட் ஆச்சு. और ये सीधा ब्रह्मा। कौन? பிறகு இவங்க ஆயிருக்காங்க பிரம்மா. कौन सीधा ब्रह्मा? दादा लिख रहा है? எந்த பிரம்மா? தாதா லேக. नहीं, वो भी तो पुरुष था। அவங்க கூடயும் ஆண்டுதான். यज्ञ की आदि की बात, ஆனா தானே இருந்தாங்க. யக்னத்தினோட ஆரம்பத்தினோட விஷயமா இருக்கு. यज्ञ की आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல बाप आते हैं அப்பா வராங்க. तो दो माताएं होती है ना, அப்போ இரண்டு மாதாக்கள் இருப்பாங்க இல்லையா? 3 मूर्तियों में 3 மூர்த்திகள்ல दो माताएं இரண்டு மாதாக்கள் और एक ஒருத்தர் पुरुष, புருஷ் ஆண். तो वहाँ की बात है। அப்போ அந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு. उनमें அவங்கள एक है प्रजापिता ब्रह्मा ஒருத்தரா இருக்காங்க பிரஜாபிதா பிரம்மா. और बाकी 2 हैं ब्रह्मा। மற்றபடி 2 பேரு பிரம்மா. समझा ना? புரிஞ்சது இல்லையா? तो उसको कहा जाए அப்போ அவங்களுக்கு சொல்லப்படும் क्या? என்ன? एक मेल और एक ஒருத்தர் ஆண், இன்னொருத்தர் फीमेल। பெண்ணு. अभी प्रजापिता ब्रह्मा माना क्या? இப்போ பிரஜாபிதா பிரம்மான்னா என்ன அர்த்தம்? वो भी तो हो गया ना एडॉप्टेड। அவங்க கூட அடாப்டட் ஆயிட்டாங்க இல்லையா? किसने अडॉप्ट किया उसको? யாரே அடாப்ட் பண்ணாங்க அவங்கள? है? वो अडॉप्ट करता है। एडॉप्शन तो माता माँ के थ्रू होता है। அடாப்ஷன்ன்றது அம்மா மூலமாக ஆகுது. தத்த எடுத்துக்கிற விஷயம். एडॉप्शन बिना माँ के कोई अकेला पुरुष हो, இப்ப அம்மா இல்லாத இப்போ உண்டியாக இருக்காங்க ஆணு. किसी कन्या को अडॉप्ट करना चाहे नौजवान कन्या को तो गवर्नमेंट होने देगी। இப்போ இப்போ இளைஞர்களோட அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கன்யா இருக்காங்க. அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணும்னா இப்போ பர்மிஷன் கொடுப்பாங்களா ஒரு ஆணுக்கு? तुम्हारी बच्ची बनेगी, कन्या बनेगी तो इसको करना देगी। அவங்க உங்களோட பொண்ணு ஆகுவாங்க, கன்யா ஆகுவாங்கன்னா ஆக விடுவாங்களா அம்மா இல்லாமன்னு கேக்குறாங்க. இல்ல, नहीं करने देगी, அலோ பண்ண மாட்டாங்க. तो एडॉप्शन होता ही है। அப்ப அடாப்ஷன் ஆகுறதே माता पिता के द्वारा। அம்மா அப்பா மூலமாக. वो तो गोद के ऐसे ही बच्चे गाए जाएंगे ना बच्चे। அவங்க அப்படியே மடிலினோட குழந்தைகளன் பாடப்படுவாங்க இல்லையா? குழந்தைகளே के गोद लिया, एडॉप्ट किया। எப்படின்னா தத்த எடுத்துக்கிட்டாங்க, அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. देखो பாருங்க, रचना का भी याद करो। படைப்ப கூடயும் நினைவு செய்யுங்க. कैसे रचना रची जाती है, எப்படி படைக்கப்படுகிறது என்ற விஷயம். कैसे रची जाती है? எப்படி படிக்கப்படுகிறது? बापो किसको देता है? அப்பா யாருக்கு கொடுக்கறாங்க? பாத்துக்கிறதுக்காக குழந்தைகளை அம்மாக்கு கொடுக்கறாங்க. मनुष्य की बुद्धि में रहता नहीं है। மனிதர்களோட புத்தியில இருக்கிறது இல்ல. कि प्रजापिता ब्रह्मा
பிரஜாபிதா பிரம்மா द्वारा सृष्टि कैसे रची। பிரஜாபிதா பிரம்மா மூலமாக எப்படி சிருஷ்டியை உருவாக்குற விஷயம். अकेला प्रजापिता ब्रह्मा सृष्टि रचेगा क्या? ஒண்டியாக பிரஜாபிதா பிரம்மா சிருஷ்டியை உருவாக்குவாங்களா? नहीं। இல்ல. तो वो ब्रह्मा प्रजापिता कैसे सारी प्रजा की। அப்போ அந்த பிரம்மா பிரஜாபிதா இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி நிரூபணம் ஆகுறாங்க? पालना करेगा। எப்படி அவங்க பாலனை செய்வாங்க? जो भी प्रजा होगी उस समय, யாரெல்லாம் பிரஜைகள் இருப்பாங்களோ அந்த நேரத்துல, बच्चे भी होते हैं, बच्चियां भी होती हैं, குழந்தைகளும் இருப்பாங்க, பெண் तो குழந்தைகளும் बाप இருப்பாங்க. पालना करता है क्या? அப்போ அப்பா பாலனைய கொடுப்பாங்களா? जैसे अभी तुम हो ना, எப்படி நீங்க இருக்கீங்க இல்லையா? अभी अभी बने कभी, இப்போனா எப்போ? रुद्रमाला की मणके की तरफ इशारा करके बोला जैसे अभी तुम हो ना। ருத்ரமாலாவினோட மணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க எப்படி நீங்க இருக்கீங்க இல்லையா? प्रजापिता ब्रह्मा की ब्रह्मा कुमार, பிரஜாபிதா பிரம்மாவினோட பிரம்மா குமாரிசு, कुमारियां, பிரம்மா குமார் குமாரிசு. तो देखा है रचना कैसे होती है। அப்போ பாத்திருக்கீங்களா எப்படி நடக்குதுன்னு? कैसे होती है? எப்படி இருக்கும்? ब्रह्मा कुमार और ब्रह्मा कुमारियां ये रचना हो रही है। प्रजापिता ब्रह्मा बाप है, பிரம்மா குமார் குமாரிஸ்து படைப்பு ஆயிட்டு இருக்குது. பிரஜாபிதா பிரம்மா அப்பா இருக்காங்க. तो कौन से ब्रह्मा कुमार कुमारियों की बात है? அப்போ எந்த பிரம்மா குமார் குமார் பிறகு குமாரினோட விஷயமா இருக்கு? माउंट आबू में जो अड्डा जमा के बैठे हैं, हेड ऑफिस बना के, மவுண்ட் ஆபுல யாரு உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த பவரை எடுத்துக்கிட்டு, उनकी बात है அவங்களோட விஷயமா? कि वो प्रजापिता ब्रह्मा के बच्चे हैं। அவங்க பிரஜாபிதா பிரம்மாவினோட குழந்தைகள் என்ற விஷயமா அவங்களுக்காக இருக்கா இது? बच्चे होते तो अपने नाम के आगे बाप का नाम लगाते, प्रजापिता ब्रह्मा कुमारी। ஒருவேளை குழந்தைகளாக இருந்திருந்தா அவங்களோட பேருக்கு முன்னாடி பிரஜாபிதா பிரம்மா குமார் என்ற பேரை போட்டிருப்பாங்க. प्रजापिता ब्रह्मा कुमार, பிரஜாபிதா பிரம்மா குமார். एक बाप के बच्चे, ஒரு அப்பாவோட குழந்தைகள். उनको पता ही नहीं कि हमको एक बाप ने पैदा किया। அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்மளுக்கு ஒரு அப்பா ஜென்மத்தை கொடுத்திருக்காங்க. कोई ने कोई को पैदा किया, कोई ने कोई को पैदा किया। இப்போ ஒருத்தருக்கு ஜென்ம கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு ஜென்ம கொடுத்தாங்க. अनेक कुरियों के ब्राह्मण पैदा हो रहे हैं ना। நிறைய விதமான பிராமணர்கள் ஜென்ம எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? तुम तो जान गए हो, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு कि पहली रचना कैसे होती है। ஃபர்ஸ்ட் படைப்பு எப்படி ஆகுதுன்னு. तो जरूर जब रचना रचते होंगे, கண்டிப்பாக எப்போ படைப்பாங்களோ और वो रचना वर्षा लेते होंगे, பிறகு அந்த படைப்பு எப்போ சொத்தை எடுத்துக்கிறாங்களோ, तो रचना ही तो रचेंगे, அப்போ படைப்பு தானே படைப்பாங்க. तभी तो वर्षा देंगे, அப்போதானே சொத்தை கொடுப்பாங்க. क्योंकि भाई बहन हुए ना। அப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆனாங்க இல்லையா? तो तुम बच्चों को अडॉप्ट किया जाता है। அப்போ குழந்தைகளான உங்களை அடாப்ட் பண்ணிக்கப்படுகிறது. என்ன? तो बहन भाई हो गए। அப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிட்டீங்க. तुम बच्चे कौन? குழந்தைகளான நீங்க என்ன யாரு? रुद्रमाला की जो मणके हैं, ருத்ரமாலாவினோட மணிகள். बड़े चोले से स्त्री हैं या पुरुष हैं, இப்போ சரீரம் மூலமா பெண்ணாக இருக்கீங்க இல்லன்னா ஆணு, तो उनको अडॉप्ट किया जाता है। அப்போ அவங்கள அடாப்ட் பண்ணிக்கப்படுகிறது. बहन भाई हो गए, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிட்டீங்க. और हो ना बहन भाई। பிறகு ஆயிருக்கீங்க இல்லையா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்?
और मानते हो अच्छी तरह से कि हाँ हम हैं बहन भाई. பிறகு ஏத்துக்கிறீங்களா நல்லபடியாக? ஆமா, நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் ஆயிருக்கோன்னு. अच्छी तरह से, நல்லபடியாக. ऐसे नहीं आज आए அப்படி இல்ல, இன்னைக்கு வந்தாங்க, बहन भाई हैं, இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. दूसरों के सामने भी चिल्ला रहे हैं हम बहन भाई हैं, एक बाप की संतान हैं. மத்தவங்களுக்கு முன்னாடி கூடயும் கத்துறீங்க, நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிருக்கிறோம், ஒரு அப்பாவோட குழந்தை ஆயிருக்கோம். हम सब बहन भाई डिडोरा पीट रहे. நாம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஆயிருக்கோன்னு அந்த முளத்தை அடிக்கிறது. तो उनमें कभी क्रिमिनल आई तो नहीं आनी चाहिए ना. அப்போ அவங்களுக்கு நடுவுல கிரிமினல் ஆயின்றது, கெட்ட திருஷ்டின்றது வரக்கூடாது இல்லையா எப்பவுமே? क्यों क्यों नहीं आनी चाहिए है? सब धर्मों की बीज रूप आत्माएं हैं, सब धर्मों का अलग अलग प्रकार का छिलका चढ़ा हुआ है देवान का. எல்லா தர்மத்தினோட பீஜரூபி ஆத்மாக்கள்னா எல்லா தர்மத்தினோட அந்த தோல் ஏறி இருக்குது அண்ணா ஒவ்வொருத்தர் மேல. तो नहीं आएगा. அப்ப வராதா? क्रिमिनल नहीं आएगी. வருமா இல்லையா? आएगी ना. வரும் இல்லையா? कितनी खबरदारी चाहिए. எந்த அளவுக்கு எச்சரிக்கை ஜாகிரதைன்றது இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். क्यों? ये कि अगर खबरदारी नहीं रखी ஒருவேளை அலர்ட்னஸ் என்றது இருக்கலன்னா तो क्या होगा? भाई बहन की आपस में क्रिमिनल आई आएगी. அப்போ என்ன ஆகும்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நடுவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரிமினல் ஆகி வந்ததுன்னா ஏற்பட்டதுன்னா और क्या बन जाएंगे? அப்போ என்ன ஆயிடுவீங்க? संबंध बहन भाई का रहेगा. இப்போ சம்பந்தம் பிரதர் அண்ட் சிஸ்டர்து இருக்குமா? नहीं, இல்ல. पति पत्नी का संबंध बन जाएगा. கணவன் மனைவியினோட சம்பந்தம் ஏற்பட்டிடும். और ये कौन से धर्म में होता है? இது எந்த தர்மத்துல நடக்குது? होता रहा, पहले भी अभी भी हो रहा है. ஆயிட்டே இருந்தது, முன்னாடி கூடயும் இருந்தது, பிறகு இப்பவும் இருக்குது. मुसलमान धर्म, முஸ்லிம் தர்மத்துல, इस्लाम धर्म में இஸ்லாம் தர்மத்துல ये होता है. और पहले भी हिस्ट्री में शुरुआत से ही होता रहा. இப்படி ஆகுது. பிறகு முன்னாடி கூடயும் ஹிஸ்டரியில ஆரம்பத்துல இருந்தே ஆயிட்டே இருந்தது. वो आपस में भाई बहन அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் मिलकर के शादी कर ली. அவங்க சேர்ந்து கல்யாணத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. और भारत के लिए भी बोला. பிறகு பாரத்காக கூடயும் சொல்லிருக்காங்க. முரளில दक्षिण भारत है, भारत का தென்னிந்தியா இருக்குது, பாரத்தினோட विदेश. விதேசம். इनके अंदर भी संस्कार होते हैं. இவங்களுக்குள்ளயும் சம்ஸ்காரம் இருக்கும். शरीर की बात है, आत्मा की बात नहीं. शरीरத்தினோட விஷயமா இருக்குது, ஆத்மாவினோட விஷயம் இல்ல. आत्मा कोई विधर्मी नहीं होती. ஆத்மா விதர்மி இருக்கிறது இல்ல, ஆயிருக்கிறது இல்ல. यहाँ शरीर का जन्म लिया है उसकी बात है. எங்க சரீரத்தினோட ஜென்ம எடுத்திருக்கீங்களோ அந்த இடத்தினோட விஷயமா இருக்கு. ऐसा खून है. அந்த சரீரத்துல அப்படிப்பட்ட ரத்தம் இருக்குது. तो बताया बड़ी खबरदारी चाहिए. அப்ப பாபா சொல்றாங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். क्या? என்ன? किस बात की? எந்த விஷயத்தை பற்றி? कि हम अगर बहन भाई हैं, இப்ப நாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிருக்கிறோம்னா सच्चे सच्चे अच्छी तरह से मानते हो कि हम बहन भाई हैं, உண்மையில நல்லபடியாக நம்ம ஏத்துக்கிறோம் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிருக்கோன்னு. तो जब से ज्ञान में आए तब से लेकर जब तक अंत तक ठहरेंगे, எப்பொழுது ஞானத்துக்கு வந்திருக்கீங்களோ அப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? तो बहन भाई बन के रहेंगे या पति पत्नी बन जाएंगे? அப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆக இருப்பீங்களா இல்லன்னா கணவன் மனைவி ஆயிடுவீங்களா? क्या बनेंगे? என்ன ஆகுவீங்க? भाई बहन ही रहेंगे ना. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா தானே இருப்பீங்க. भाई बहन रहेंगे. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக இருந்தீங்கன்னா
तो जो बीज रूप आत्माओं का सूर्यवंशी कुल है, அப்போ பீஜரூபி ஆத்மாக்களினோட சூரியவம்சி குலம் என்ன இருக்கு? असल सूर्यवंशी, உண்மையான சூரியவம்சி. अच्छी तरह से पुरुषार्थ करने वाले நல்லபடியாக புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவங்க वो सूर्यवंश में जाएंगे. அந்த சூரியவம்சிக்கு போகுவீங்க. नहीं तो இல்லன்னா दूसरे वंश में चले जाएंगे. மத்த வம்சத்துக்கு போயிடுவீங்க. खबरदारी बहुत चाहिए. ரொம்ப அலர்ட்னஸ் தேவை இருக்கு. बस यही तो बहुत डिफिकल्टी है ऊंचा पद पाने की. இதுதானே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் உயர்ந்த பதவியை அடையிறதுக்காக. என்ன? रुद्रमाला बनाते हैं ना, ருத்ரமாலாவை ரெடி செய்யறாங்க. 12 के 9 ग्रुप है. அப்ப 12 ஆத்மாக்களோட 9 குரூப்ஸ் இருக்கு. 9 ब्राह्मणों की कुरियां होती है. 9 பிராமணர்களோட குரூப்ஸ் இருக்கும். ब्राह्मण से देवता बनते हैं सत्युग त्रेता में. அந்த பிராமணர்கள் தான் தேவதைகள் ஆகுறாங்க சத்யுக திரேதால. वो ब्राह्मण द्वापर कलयुग में 9 प्रकार के ऋषि बनते हैं. அந்த பிராமணர்கள் தான் துவாபர கலியுகத்துல 9 விதமான ரிஷிகள் ஆகுறாங்க. उन्हीं ऋषियों के नाम पर 9 कुरियां ब्राह्मणों की मानी जाती है. அந்த ரிஷிகளினோட ஆதாரப்படிதான் 9 குரூப்ஸ் ஏற்படுது பிராமணர்களது. एक से एक बढ़िया और एक से एक घटिया हो गए ना. ஒண்ணுக்கு கம்பேர் பண்ணா ஒண்ணு உயர்ந்தது, பிறகு ஒண்ணுக்கு கம்பேர் பண்ணா இன்னொன்னு தாழ்ந்தது ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா वो ही भारतवासी फिर அந்த பாரதவாசிகள் தான் மறுபடியும் आते हैं तो उनके प्रभाव में आने से कन्वर्ट हो जाते. அந்த பாரதவாசிகள் தான் தர்ம பிதாக்கள் எப்போ வராங்களோ கன்வெர்ட் ஆயிடுறாங்க. तो फाउंडेशन कहाँ पड़ा? அப்போ ஃபவுண்டேஷன் எப்போ எங்க படுது? अभी ब्रह्मा कुमार कुमारी बने ना, प्रजापिता ब्रह्मा कुमार प्रजापिता ब्रह्मा कुमारी. எங்க ஏற்படுது? இங்க ஃபவுண்டேஷன் ஏற்படுது இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிஸ். तो ऐसे वाइब्रेशन आए. அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ்ன்றது ஏற்படணும். तो ऐसे धर्म में चले जाएंगे. அப்போ என்ன அப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ் ஏற்பட்டதுன்னா இப்படிப்பட்ட தர்மங்களுக்கு போயிடுவீங்க. புரியலையா? ஆமா, बस அவ்வளவுதான். यही बहुत डिफिकल्टी है. இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு उच्च संगठन में जाने की. உயர்ந்த சங்கட்டனுக்கு போகிறதுல. रुद्रमाला में कितने संगठन हो गए? ருத்ரமாலால எத்தனை சங்கட்டனைகள் ஆயிடுச்சு? 9 कुरी वाले ब्राह्मणों के जो 9 धर्मों में कन्वर्ट हो जाते हैं बाद में द्वापर कलयुग में. 9 குரூப்ஸினோட பிராமணர்கள் யாரு பிறகு 9 தர்மங்கள்ல கன்வெர்ட் ஆயிடுறாங்களோ துவாபர கலியுகத்துல அவங்க. तो यही डिफिकल्टी हो गई. அப்போ இதுதான் கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு. क्या डिफिकल्टी? என்ன கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு? क्रिमिनल आई. இந்த கெட்ட திருஷ்டி என்ன இருக்குதோ இதோட தான். तो जबकि ये दृष्टि बदल गई. இப்போ இந்த திருஷ்டி மாறிடுச்சு. और ये दृष्टि झट से तो नहीं बोलती है. இப்போ இந்த திருஷ்டி டக்குன்னு ஒண்ணு சொல்லுறது இல்ல, न बदलती है. டக்குன்னு ஒண்ணு சேஞ்ச் ஆகுறது இல்ல, சேஞ்ச் ஆகுறதும் கிடையாது. झट से बदलती है क्या? டக்குன்னு சேஞ்ச் ஆகுதா? बोलो, சொல்லுங்க. अरे ज्ञान में चलना शुरू करते हैं तभी से बदल जाती है. पहली बार देखा तो जब बदल जाती है नहीं. இப்போ ஞானத்துக்கு எப்போ வந்தீங்களோ அப்பவே சேஞ்ச் ஆயிடுதா? ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்பவே சேஞ்ச் ஆயிடுச்சா என்ன? धीरे 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 कनेक्शन में आते आते மெதுவாக மெதுவாக என்னன்னா கனெக்ஷன்ல வர வர फिर बदल जाती है. பிறகு சேஞ்ச் ஆயிடுது. धीरे धीरे आस्ते 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 से बहुत आस्ते आस्ते மெதுவாக என்னன்னா ரொம்ப மெதுவாக ऐसी दृष्टि बन जाती है. இப்படிப்பட்ட திருஷ்டி ஆயிடுது. और बनेगी भी इनकी. பிறகு ஆகிறது கூட இவங்களது தான். किनकी बनेगी? யாரோடது ஆகும்? जिनके पूर्व जन्म के संस्कार होंगे उनकी बनेगी. யாரோடது பூர்வ ஜென்மத்தினோட சம்ஸ்காரம் இருக்குமோ அவங்களது ஆகுமா? या दूसरों की बनेगी? இல்லன்னா மத்தவங்களது ஆகுமா? जिनकी पूर्व जन्म के संस्कार इस्लाम धर्म में मुस्लिम धर्म में जाने के होंगे
யாரோடது பூர்வ ஜென்மத்துல இஸ்லாம் முஸ்லிம் தர்மத்துல போகிறது இருக்குமோ तो यहाँ भी ऐसे ही करेंगे। இங்க கூடயும் அப்படியே தான் செய்வாங்க। तो इस क्रिमिनल आई की बात में बड़ी मुझे பாபா சொல்றாங்க இந்த கெட்ட திருஷ்டினோட விஷயத்துல ரொம்ப கன்ஃபியூஷன் मुझान है और इसको बदलने में बड़ी तकलीफ होती है। பிறகு பாபா சொல்றாங்க இதுல அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்குது, பிறகு இத சேஞ்ச் பண்றதுல ரொம்ப கஷ்டம் இருக்குது। क्या என்ன क्या तकलीफ होती है? என்ன கஷ்டம் ஏற்படுது? अरे इसमें कोई तकलीफ है? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? बच्चों को बहुत तकलीफ होती है, குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது। परंतु क्या करें? ஆனா என்ன செய்யறது? जबकि अगर ऊंचे से ऊंचा पद पाना है, இப்ப நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையணும்னா ऊंचे से ऊंचा पद क्या है? உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி என்ன இருக்குது? विदेशी धर्मों से ऊंचा पद है விதேசி தர்மங்களை விட உயர்ந்த பதவியா இருக்கு भारतवासी धर्म को। பாரதவாசி தர்மங்களுக்கு। विदेशी धर्मों में भी अनेक प्रकार के விதேசி தர்மங்கள்ல கூடயும் நிறைய விதமான इस्लामी मुस्लिम क्रिश्चियन आदि अलग अलग धर्म है। இஸ்லாமி முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் தனித்தனியான தர்மங்கள் இருக்குது। और भारतीय धर्मों में भी பிறகு பாரதிய தர்மங்கள்லயும் बौद्धि सन्यासी सिख பௌத்தி சன்னியாசி சிக் अलग अलग धर्म है। தனித்தனியான தர்மங்கள் இருக்குது। और फिर इनसे भी ऊंचे பிறகு இதை விட உயர்ந்தவங்க कौन? चंद्रवंशी और सूर्यवंशी। சந்திரவம்சி பிறகு சூரியவம்சி ये ग्रुप है ना, இந்த குரூப் இருக்கு இல்லையா? तो इनमें अगर ऊंचे से ऊंचे सूर्यवंशी पद पाना है, இதுல ஒருவேளை உயர்ந்ததிலும் உயர்ந்த சூரியவம்சி பதவியை அடையணும்னா तो भाई ये बड़ी गुप्त तकलीफ है। அப்போ இது ரொம்ப குப்தமான கஷ்டம் இருக்கு। क्रिमिनल आई को हटाना, இந்த கெட்ட திருஷ்டிய தூரம் பண்றதுல और ये कोई देखने में तो तकलीफ नहीं आती है, இப்போ பாக்குறதுக்கு ஒன்னும் கஷ்டமாக தோன்றது இல்ல। अंदर अंदर एकदम फट फट करता है, உள்ளுக்குள்ள முழுமையாக अंदर ही अंदर जलता रहता है, உள்ளுக்குள்ளே கஷ்டமாயிட்டு இருக்கோ, உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சிட்டு இருப்பாங்க एकदम। முழுமையாக। समझा ना? புரிஞ்சது இல்லையா? भले समझाते रहते हैं बच्चे, खबरदार रहना, பலே புரிய வச்சுட்டே இருக்காங்க குழந்தைகளே ஜாகிரதை। ये बच्चों को खबरदार रहना है ना, குழந்தைகளான உங்களுக்கு ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா? समझा ना? புரிஞ்சது இல்லையா? जबकि तुम जाते हो, இப்போ நீங்க போகிறீங்க, कहाँ जाते हो? எங்க போகிறீங்க? कहाँ जाते हो? எங்க போகிறீங்க? साक्षात ईश्वरीय सत्संग में जाते हो। சாக்ஷாத் ஈஸ்வரிய சத்சங்கத்துக்கு போகிறீங்க। शादी दुनिया तो नहीं जाती, இந்த கல்யாணத்துக்கு எல்லாமே ஒண்ணு போகிறது हम இல்ல। जाते हो, யாரு போகிறாங்க? तुम जाते हो, ब्रदर्स एंड सिस्टर्स बनते हो। நீங்க போகிறீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகுறீங்க। तुम्हारे में ब्रदर्स एंड सिस्टर्स में किरणलाई क्यों जाती है? உங்கள பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நடுவுல கெட்ட திருஷ்டின்றது ஏன் போகுது? जबकि तुम एक ही वसुदैव कुटुम्बकम की फाउंडेशन डालते हो। இப்போ நீங்க ஒரே ஒரு வசுதேவ குடும்பகமினோட ஃபவுண்டேஷனை போடுறீங்க। है? कहते हो ना, हमारा लक्ष्य क्या है ब्राह्मणों का? சொல்றீங்க இல்லையா நம்மளோட லட்சியம் என்ன இருக்குது? பிராமணர்களோட सारी லட்சியம் वसुधा முழு உலகம் एक कुटुम्ब बने। ஒரு குடும்பம் ஆகணும்। तो ब्रदर्स एंड सिस्टर्स में क्रिमिनलाई क्यों आती है? அப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல ஏன் கெட்ட திருஷ்டின்றது வருது? क्योंकि वो तो भाई बहन बैठ करके पढ़ते हैं ना। அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உட்கார்ந்து படிக்கிறாங்க இல்லையா? जब स्कूल ही एक है, இப்போ ஸ்கூல்ல ஒரே ஸ்கூல்னா टीचर भी एक है,
டீச்சர் கூட ஒரே டீச்சர் தான். और परिवार भी एक है, பரிவாரம் கூட ஒரே பரிவாரம் தான். माँ बाप भी एक है, அம்மா அப்பாவும் ஒரே அம்மா அப்பா தான். तो बहन भाई हुए ना. அப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆனீங்க இல்லையா? जब स्कूल में है तब जैसे भाई बहन बैठ करके पढ़ती है. இப்ப ஸ்கூல்ல இருக்காங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உட்கார்ந்து படிக்கிற போல. तो ये भाई बहनों का स्कूल है. அப்போ இது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இனோட ஸ்கூலா இருக்கு. क्या? என்ன? स्कूल किसका है? யாரோட ये खास कौन सा? இது விசேஷமாக எது? ये जो प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियों का स्कूल है, ये இது பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிஸினோட ஸ்கூல் என்ன இருக்கு? खास भाई बहन का स्कूल है. இது விசேஷமாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இனோட ஸ்கூலா இருக்கு. क्या? என்ன? पति पत्नी का स्कूल नहीं है. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இனோட ஸ்கூல் இல்ல. एंगेजमेंट हो गया हो आपस में, என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும், उनका भी स्कूल नहीं है. அவங்களது கூடயும் ஸ்கூல் இல்ல. இப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டவங்களது கூட ஸ்கூல் கிடையாது. இது बाबा गंधर्व विवाह करवा देते हैं ना. பாபா கந்தர்வ விவாகத்தை செய்ய வைக்கிறாங்க இல்லையா? अगर भावना आ जाती है ना, क्या बहन भाई हैं? नहीं. உள்ள பாவனை வருதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன? இல்ல. और कोई भी बहन भाई जिनकी ऐसे गंधर्व विवाह करवाए वो सफल हुए. இப்போ யாருக்கு அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு கந்தர்வ விவாகத்தை செய்ய வச்சாங்க, அவங்க என்ன வெற்றியா அடைஞ்சாங்களா? नहीं. இல்ல. 13-7-67 की वाणी का 7वां पेज. देखो यहाँ भाई भी पढ़ते हैं, बहनें भी पढ़ती हैं. இப்போ பிரதர்ஸ் படிக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. तो भाई बहन का तो अर्थ ही है एक बाप की संतान. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸினோட அர்த்தமே இருக்குது ஒரு அப்பாவினோட குழந்தைகள், ஒரு அப்பாவுக்கு குழந்தைகள். एक बाप की बच्ची और एक बाप का ஒரு அப்பாவோட பெண் குழந்தை, பிறகு ஒரு அப்பாவோட बच्चा. ஒரு அப்பாவோட பெண் குழந்தை, பிறகு அப்பாவோட ஆண் குழந்தை. तो भाई बहन हुए ना. அப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிட்டீங்க இல்லையா? अगर नहीं है, ஒருவேளை இல்லன்னா अंदर की भाषणा नहीं है, भाव नहीं बनता है. உள்ளுக்குள்ள அந்த அனுபவம் இல்லன்னா कहा जाता है ना, भाव प्रधान विश्व रचिरा का. சொல்லப்படுகிறது இல்லையா, பாவ பிரதான் விஸ்வரச்சி ராகான்னு சொல்லி. जो जस करे सुत सफल चाखा. இப்போ எப்படிப்பட்ட பாவனை இருக்குமோ அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். யார் எப்படிப்பட்ட செயல்களை செய்யறாங்களோ அப்படிப்பட்ட பலனை அடைவாங்க. तो यहाँ भावना प्रधानता की बात है. அப்போ முதன்மைன்றது பாவனை தான் சொல்றாங்க. अंदर में क्या भावना वाइब्रेशन चल रहा है. உள்ளுக்குள்ள என்ன பாவனை வைப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. नहीं तो क्या होता है, இல்லன்னா என்ன ஆகுது? सिर्फ कहने में आता है. வெறும் சொல்லுறதுக்காக சொல்றாங்க. என்ன? दूसरे लोग देखेंगे तो कहेंगे कि ये बहन भाई हैं, ब्रह्मा कुमार कुमारी हैं, एक ब्रह्मा की संतान है. மத்தவங்க பார்க்க கூடியவங்க சொல்வாங்க, இவங்க பிரம்மா குமார் குமாரிஸ், ஒரு அப்பாக்கு குழந்தைகள் ஆயிருக்காங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஆயிருக்காங்க. एक ईश्वर बाप के बच्चे हैं, ஒரு ஈஸ்வர் அப்பாக்கு குழந்தைகள். कहने में आते हैं, சொல்றதுக்காக என்னமோ சொல்றாங்க. प्रैक्टिकल में इनकी वाइब्रेशन तो कुछ दूसरी ही रचना रच रहे. ஆனா பிராக்டிகலி இவங்களோட வைப்ரேஷன்ஸ் வேற ஏதோ உருவாக்கிட்டு இருக்குது. यहाँ मानसिक सृष्टि तैयार हो रही है ना. ஏன்னா இப்போ மனதினோட சிருஷ்டி உருவாக்கிட்டு இருக்குது இல்லையா, உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா? कहाँ? எங்க? शूटिंग पीरियड में. ஷூட்டிங் பீரியட்ல ब्रॉड ड्रामा की शूटिंग रिहर्सल हो रही है ना. பிராட் டிராமாவினோட ஷூட்டிங் ரிஹர்சல் ஆயிட்டு இருக்கு இல்லையா? तो जो कहने में सिर्फ आते हैं, அப்போ பாபா சொல்றாங்க வெறும் சொல்லுறதுக்காக சொல்றாங்க. है उनकी क्रिमिनल आई है. அவங்களது கிரிமினலா இருக்கு. तो एक तरफ वो क्रिमिनल आई वाले भाई बहन, அப்போ ஒரு சைடுல அந்த கெட்ட திருஷ்டி இருக்கக்கூடிய பிரதர் அண்ட் சிஸ்டர்,
और दूसरी तरफ जो सच्चे सच्चे भाई बहन है, பிறகு இன்னொரு சைடு உண்மையான பிரதர் அண்ட் சிஸ்டர், इनकी आपस में क्रिमिनलाई की बात ही बुद्धि में नहीं आती. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட திருஷ்டியினோட விஷயமே வர்றதில்ல, புத்தியில भाव ही नहीं आता, वाइब्रेशन ही नहीं आता. பாவனையே வர்றதில்ல, வைப்ரேஷன்ஸே வர்றதில்ல. तो सच्चे किसको कहेंगे? दत्तड़े. அப்போ உண்மையானவங்கன்னு சொல்லி யாருக்கு किसको சொல்லப்படுகிறது? सच्चे कहेंगे? யாருக்கு உண்மையானவங்கன்னு சொல்வாங்க? है सच्चे किसको कहेंगे? உண்மையானவங்கன்னு யாருக்கு சொல்வாங்க? हाँ, जिनकी क्रिमिनलाई नहीं जाती है, யாருக்கு யாரோட கிரிமினல் ஆகி போகிறது இல்லையோ, अंदर में भी कोई वाइब्रेशन भाव नहीं चलते हैं உள்ளுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ் பாவனைன்றது ஏற்படுறது இல்ல, और बाहर से भी नहीं चलते. பிறகு வெளியில கூடயும் ஏற்படுறது இல்ல. परंतु ஆனா इस समय में बाबा कहते हैं, இந்த நேரத்துல பாபா சொல்றாங்க, क्या? என்ன? किस समय में? எந்த நேரத்துல? इस समय में. इस समय में माने இந்த நேரத்துலன்னா எந்த நேரத்துல? सन 67 में. 67ல 67 की बात बताई. 67னோட விஷயத்த சொன்னாங்க. इस समय में क्या कहते हैं? இந்த நேரத்துல என்னன்னு சொல்றாங்க? है कि जिनकी अभी क्रिमिनलाई नहीं भी जाती है, இப்போ யாரோடது கெட்ட திருஷ்டி போகிறது இல்ல, उनमें भी क्रिमिनलाई आ जाती है. அவங்களுக்குள்ளயும் அந்த கெட்ட திருஷ்டின்றது வந்துடுது. क्या? என்ன? अभी संगम युग तो आगे पड़ा हुआ है ना. இப்போ சங்கமுகம் இன்னும் முன்னாடி இருக்கு இல்லையா? क्यों आ जाती है? ஏன் வந்துடுது? जब सन 67 में क्रिमिनलाई नहीं है तो क्यों आ जाती है? இப்போ 67ல கெட்ட திருஷ்டி இல்லன்னா வருங்காலத்துல ஏன் வந்துடுது? காரணம் कारण है कि जब तक मम्मा बाबा जीवित रहे, காரணமா இருக்குது எப்ப வரைக்கும் மம்மா பாபா உயிரோட இருந்தாங்களோ तो அப்போ सात्विक स्टेज रही, சாத்விகமான ஸ்டேஜ் இருந்தது. ब्राह्मणों के संगठन. तो जब शरीर छोड़ दिया, பிராமணர்களோட சங்கட்டனல்ல, பிறகு எப்ப அவங்க சரீரத்தை விட்டுட்டாங்களோ तो அப்போ यतीम जैसे हो गए. அநாதைகள் போல ஆயிட்டாங்க. कोई माँ बाप तो संभालने वाले रहे नहीं. அப்பா அம்மா ஒண்ணு பாத்துக்கிறவங்க இருக்கல. दुनियादारी वालों का संकर का रंग लगने लगा. உலகத்தினாரினோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. उनमें भी कोई हिंदू, कोई मुसलमान, कोई सिख, कोई ईसाई, कोई क्या. அதுல கூட ஒருத்தர் சிக்கு, இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன், சிக்கு, வேற எந்த தர்மத்தினர்கள், வேற ஏதோ தர்மத்தினர்கள். तो संघ का रंग लगता है. அப்போ சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது. और பிறகு तमो प्रधान तो इस समय सब है ना. தமோ பிரதானம் இந்த நேரத்துல எல்லாரும் இருக்கீங்க இல்லையா? है तो संघ का रंग लग जाता. அப்போ சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது. स्त्री भी फेल हो जाती है. பெண்ணு கூடயும் ஃபெயில் ஆயிடுறாங்க. ऐसे नहीं कि स्त्री नहीं फेल होती है. அப்படி இல்ல, பெண்ணு ஃபெயில் ஆகிறது இல்லன்ற விஷயம் இல்ல. परंतु ஆனா स्त्रियां कम फेल होती हैं பெண்கள் கம்மி ஃபெயில் ஆகுறாங்க, और पुरुष जास्ती फेल होते हैं. பிறகு ஆண்கள் அதிக ஃபெயில் ஆகுறாங்க. इसलिए बोला அதனால சொன்னாங்க, पुरुष सब दुर्योधन दुशासन. ஆண்கள் எல்லாருமே துரியோதன் துஷாசனர்கள். कन्या माताओं में लाज रहती है. கன்யா மாதாக்களுக்குள்ள வெக்கம் என்றது இருக்கும். क्या? तो ऐसी शैतानियां जिनसे वाइब्रेशन खराब हो, இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள் எது மூலமாக வைப்ரேஷன்ஸ் கெட்டு போகுதோ वो कोई देख नहीं पाता. அது कन्या யாரால கூட பார்க்க முடியறது இல்ல, माताओं के द्वारा, கன்யா மாதாக்கள் மூலமாக. क्योंकि लज्जा रहती है. கன்யா மாதாக்கள் இதெல்லாம் பாக்குறது இல்ல யாருமே, ஏன்னா கன்யா மாதாக்களுக்குள்ள வெக்கம் என்றது இருக்கும். तो ये मंजिल हुई ना तुम्हारी. அப்போ இது உங்களோட லட்சமாச்சு இல்லையா? अच्छा, என்ன?
ऊंच पद पाने की உயர்ந்த பதவியை அடையிறது तो அப்போ ये मंजिल இந்த ஒரு லட்சியம் ऊंच पद पाने की ये कोई मासी का घर नहीं है। உயர்ந்த பதவியை அடையிறதுக்கான லட்சியம் என்ன இருக்குதோ இது சித்தி வீட்டினோட சாப்பாடு இல்ல। अच्छा अच्छा मासी के घर में क्या होता है? சித்தி வீட்ல என்ன இருக்கும்? मासी घर में मौसा होंगे। சித்தி வீட்ல சித்தப்பா இருப்பாங்க। तो क्या अंतर क्या पड़ गया? அப்ப என்ன வித்தியாசம் ஏற்படுது? अंतर पड़ता है? ஏதாவது வித்தியாசம் ஏற்படுதா? हाँ ஆமா मासी तो माता की बहन है ना। இப்போ மாசியன்னா அம்மாவோட சிஸ்டர் தானே? क्या है? என்ன? मासी माता की बहन है ना। சித்தி அம்மாவோட சிஸ்டரா இருக்காங்க இல்லையா? तो बहन के बच्चों को बहुत प्यार देती है। அப்போ அக்காவோட குழந்தைகளுக்கு ரொம்ப அன்பை கொடுக்கறாங்க, செலுத்துறாங்க। तो देखो அப்ப பாருங்க तुम्हारी मासी कौन है? உங்களோட சித்தி யாரு? माया मासी। மாயா மாசி, மாயா சித்தி है भले नॉलेज बिल्कुल सहज है। பிறகு இந்த நாலேஜ் ரொம்ப சகஜமாக இருக்கு, बिल्कुल सहज। முழுமையாக சகஜமாக இருக்கு। परंतु जबकि वो आपस में एक्टिविटी पवित्रता की आए ना, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஆக்டிவிட்டி பவித்திரத்தைனோடது வரணும் இல்லையா? एक्टिविटी हाथों की, पाँव की, आँखों की। ஆக்டிவிட்டி எப்படின்னா கைகள் மூலமாக, கால்கள் மூலமா, கண்கள் மூலமாக दिखाई देती है कि नहीं? தென்படுதா இல்லையா? इशारेबाजी दिखाई नहीं पड़ती? சிக்னல் பண்றாங்க இல்லையா, அது தெரியறது இல்லையா? दिखाई पड़ जाती। தென்படுது। पति पत्नी की इशारेबाजी अलग होंगी। இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபினோட சிக்னல் என்ன கொடுக்கறாங்களோ அது தனியாக இருக்கும்। छोटे बच्चे हैं, बच्चा बुद्धि है, वो नहीं समझेंगे। சின்ன குழந்தைகள், சின்ன குழந்தை புத்திகள் அவங்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல। இப்ப யாரு வயசாக இருப்பாங்களோ, अनुभवी होगा वो तो समझ जाएंगे ना। அனுபவியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? तो ऐसी एक्टिविटी आपस में पवित्रता की ना आए। பாபா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டி अपवित्रத்தது வரக்கூடாது। तो बिल्कुल सहज। அப்போ ரொம்ப சகஜமாக இருக்கும்। अभी तभी बाबा कहते हैं, அப்பதான் அப்பா சொல்றாங்க, பாபா சொல்றாங்க ये जो आंखें है ना, இந்த கண்கள் இருக்கு இல்லையா, ये है सबसे जास्ती क्रिमिनल। இது எல்லாத்தை விட அதிக கிரிமினல்னு சொல்றாங்க। क्या कहा? என்ன சொன்னாங்க? है जिनकी आंखें बहुत क्रिमिनल बनती हैं, யாரோட கண்கள் ரொம்ப கெட்டு போகுதோ, तो कुछ देखने में आता है ऐसा कुछ चेहरे मोहरे में? அப்படி முகத்துல தென்படுதா இல்லையா? है? देवताओं की आंखें देखो, தேவதைகளோட கண்களை பாருங்க। है? और பிறகு क्रिश्चियंस की आंखें देखो, கிறிஸ்டியன்ஸோட கண்களை பாருங்க। कुछ अंदर आता है देखने में? ஏதாவது வித்தியாசம் தென்படுதா இல்லையா? हाँ, ஆமா, हर धर्म वाले की शिकल अलग अलग। ஒவ்வொரு தர்மத்தினர்களோட முகம் தனித்தனியாக இருக்கும்। और शिकल से ही पता लग जाता है। முகம் மூலமாக தென்படுதுன்னு சொல்றாங்க। तो देखो அப்ப பாருங்க ये आंखें सबसे जास्ती क्रिमिनल बनती हैं, मुख नहीं क्रिमिनल बनता। பாபா சொல்றாங்க இந்த கண்கள் எல்லாத்தை விட அதிகம் கிரிமினல் ஆகுது, முகமாகிறது இல்ல। फिर भी ஆனாலும் गर्भ में बच्चा होता है கர்ப்பத்துல எப்போ குழந்தை இருக்குமோ तो मुख भी तो वहीं बनता है ना। அப்ப முகம் கூட அங்கதானே ரெடி ஆகுது, नहीं बनता? ஆகுறது இல்லையா? मुख भी वहीं बनता है, आंखें भी वहीं बनती है। அங்கதான் முகந்தார் அங்கதான் முகம் கூட ரெடி ஆகுது, கண்களும் ரெடி ஆகுது। जबकि आंखें अच्छी चीज देखती है ना। சிலரோட கண்கள் நல்ல பொருளை பாக்குது இல்லையா? है? इस दुनिया में अनुभव ही तो सभी है।
இந்த உலகத்துல எல்லாருக்குமே அனுபவியாக இருக்கீங்க. कि कोई अच्छी चीज देखी तो आंखें मियाऊं मियाऊं करती है, मैं भी आऊं मैं भी खाऊं. பாபா சொல்றாங்க இந்த எல்லாருமே அனுபவிகள் தான். இந்த கண்களால ஏதாவது பார்த்தோன்னா மியா மியான்னு சொல்லிட்டு இருக்கோம், நானும் பார்க்கணும் நானும் பார்க்கணும்னு சொல்லி இருக்கோம். खाऊं 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 खाऊं. अरे ये क्या लगा पड़ा. பாபா சொல்றாங்க காவும் 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 அப்படின்னா சாப்பிடுறோம் சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லி. பாபா சொல்றாங்க இது என்ன இது. एक बार नहीं, 2 बार नहीं. ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல. जब आंखें देखती है तब ऐसे म्याऊं म्याऊं करते हैं. எப்போ கண்கள் பாக்குதோ அப்போ இப்படி மியாவ் மியாவ்னு சொல்லிட்டு இருக்கோம். खराब चीज देखेंगे கெட்ட பொருளை பாத்தீங்கன்னா तो खाने के लिए म्याऊं म्याऊं बार बार नहीं आएगी. तो देखो அப்போ சாப்பிடுறதுக்காக அடிக்கடி மியாவ் மியாவ்னு போக. இது கண்கள் தானே. सब बात में ये आंख है बीच में घुसी होती है. எல்லா விஷயங்கள்ல இந்த கண்கள் நடுவுல நுழைஞ்சிருக்கும். हर एक बात में आंखों की बहुत ஒவ்வொரு விஷயத்துல கூடயும் கண்கள் ரொம்ப शैतानी रहती है. ரொம்ப இது கிரிமினல் வேலைய செய்யுது. तो क्या करें. என்ன செய்யுது. कुछ करेंगे. तुलसीदास जी सूरदास जी सोचते थे ये आंखें निकाल दे. ஏதாவது செய்யறதா இல்லன்னா சூர்தாஸ் ஜி இப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த கண்களை எடுத்துடணும்னு. आंखें हैं बच्चों को देखती है. கண்கள் இருக்கு குழந்தைகளை பாக்குது, அவ்வளவுதான். मोह आया பற்று வந்தது. जैसे बंदरी है ना, பிடிச்சுக்கணும் இவங்களன்னு. எப்படி பெண் குரங்கு இருக்கு இல்லையா, एकदम चिपक जाती है, கம்ப்ளீட்டாக ஒட்டிக்குது, एकदम पकड़ लेते हैं. முழுமையாக பிடிச்சுக்குது. तो सबसे जास्ती है क्रिमिनल आई. எல்லாத்தை விட அதிக ஆயிருக்குது கிரிமினல் ஐ. और इंद्रियों को इतना क्रिमिनल आई नहीं कहेंगे. மத்த இந்திரியங்களுக்கு அந்த அளவுக்கு கிரிமினல் ஐன்னு சொல்ல மாட்டாங்க. क्रिमिनल नहीं कहेंगे, கிரிமினல்னு சொல்ல மாட்டாங்க. आई को ही क्रिमिनल कहेंगे. கண்களுக்கு தான் கிரிமினல்னு சொல்லுவாங்க. तो ये आंखें बहुत धोखा देने वाली है. அப்போ இந்த கண்கள் ரொம்ப ஏமாத்தக்கூடியதா இருக்குது. तो वो बात, அப்போ அந்த விஷயம் தான், वो कोई ऐसा हुआ नहीं. இப்படி யாருமே அப்படி இருக்கல. उसने कोई आंखें नहीं निकाली. அவங்க கண்களை ஒண்ணும் எடுக்கல. नहीं. இல்ல. तो क्या किया फिर? அப்ப என்ன செஞ்சாங்க? अपने को सुधारने के लिए क्या किया? தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? आंखें नहीं निकाली, वो तो सब बता देते हैं. கண்களை எடுக்கல, அது எல்லாருமே சொல்லிடுறாங்க. कोई आंखें नहीं निकाली. யாருமே கண்களை எடுக்கல. नहीं नहीं, आंखें नहीं निकाली. இல்ல இல்ல, கண்களை எடுக்கல. इसलिए ऐसे नहीं कि आंखें निकाल देनी चाहिए. அதனால அப்படி இல்ல கண்களையே எடுத்துடணும் என்ற விஷயம் இல்ல. ये आंखें जो बहुत धोखा देती है. இந்த கண்கள் எது ரொம்ப மோசம் செய்யுது, ஏமாத்துது, ऊंच पद पाने नहीं देती है, உயர்ந்த பதவியை அடைய விடுறது இல்ல, बहुत धोखा देती है, ரொம்ப ஏமாத்துது. तो निकाल देना चाहिए. அப்போ இதை எடுத்துடணும். ऐसे भी बात नहीं है. அப்படிப்பட்ட விஷயமும் இல்ல. तो क्या है, जल्दी बताओ ना. அப்ப என்ன செய்யுது, சீக்கிரமா சொல்லுங்க. क्या आगे ऊपर लटका दे. என்ன கண்களை மேல தொங்க வச்சிடுறதா? वो तो कायर होते हैं जो आंखों को निकाल देते हैं.
இப்ப யாரு கோழைகளாக இருப்பாங்க இல்லையா, அவங்க கண்களை எடுத்துடுறாங்க. जैसे सन्यासी होते हैं ना, எப்படி சன்னியாசிகள் இருப்பாங்க இல்லையா, दूर जंगल में चले जाते हैं, जैसे कर्मेंद्रियों को आंखों को निकाल दिया, தூரவா போயிடுறாங்க காடுக்கு, அவங்க கர்மேந்திரியங்கள் கண்கள் எல்லாமே எடுத்துடுறாங்க. बाहर चलो हटो बाहर जाओ, சரி போங்க வெளியில போங்கன்னு. ऐसे भी बात नहीं है. அப்படிப்பட்ட விஷயமும் இல்ல. इन कर्मेंद्रियों को, இந்த கர்மேந்திரியங்களை, ये अपने शरीर की कर्मेंद्रियों को तो भी दुख नहीं देना है ना. இந்த சரீரத்தினோட கர்மேந்திரியங்கள் இதுக்கு கூடயும் துக்கத்தை கொடுக்க கூடாது இல்லையா, किसी को दुख नहीं देना. யாருக்குமே துக்கத்தையும் கொடுக்க கூடாது. तो बाप कहते हैं ये शरीर, அப்ப அப்பா சொல்றாங்க இந்த சரீரம், ये शरीर और इसकी कर्मेंद्रियों को तो एकदम तंदुरुस्त रखो. இந்த சரீரம் பிறகு இந்த சரீரத்தினோட கர்மேந்திரியங்கள் இத ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கோங்க, அப்படி என்ன ஹெல்தியாக வச்சுக்கோங்க. बहुत दुख देंगे ரொம்ப துக்கத்தை கொடுத்தீங்கன்னா तो ये कमजोर हो जाएंगे. அப்போ இது வீக் ஆயிடும். तो जीता रहो, அப்போ आयु बड़ी हो, உயிரோட இருங்க, ஆயுள் வளரட்டும். इंद्रियां भी सशक्त होंगी तो आयु बड़ी होगी. இந்திரியங்கள் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஆயுள் நீளமாக இருக்கும். सो भी அதுவும் तंदुरुस्त रखने से आयु बड़ी नहीं होगी. இப்போ பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறது, ஆரோக்கியமான வச்சுக்கிறதுனால ஆயுள் அதிகம் ஒன்னும் ஆகுறது இல்ல. क्या करो, என்ன செய்யணும், शरीर के तंदुरुस्ती की बात नहीं है, சரீரத்தினோட ஆரோக்கியம் என்னோட விஷயம் இல்ல. योग लगाते रहो, யோகத்தை இணைச்சிட்டே இருங்க, तो तुम्हारी आयु बड़ी होती जाएगी. அப்போ உங்களோட ஆயுள் வளரிட்டே போகும், அதிகமாயிட்டே इससे இருக்கும். योग लगाते रहो. யாரு கூட யோகத்தை இணைக்கணும், देहधारियों से योग लगाते रहेंगे तो आयु, தேகதாரிகள் கூட யோகத்தை இணைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஆயுள் बढ़ेगी. அதிகமாகுமா, देहधारी की चुंबक खींच लेगी தேகதாரிகளினோட மேக்னெட் இழுத்துக்கோ, और तुम्हारी शक्ति भी खींच लेगी. பிறகு உங்களோட சக்திய கூடயும் இழுத்துக்குவாங்க. तो योग लगाते रहो, அப்போ யோகத்தை இணைச்சுக்கிட்டே இருங்க. इसके साथ, யாரு கூட, के साथ, क्योंकि யோகத்தை இணைச்சுக்கிட்டே இருங்க அப்பா கூட. इनकी आयु बड़ी होती जाती है. இவங்க கூட இவங்களோட ஆயுள் அதிக ஆயிட்டே போகுது. யாரோடது, इनकी माने किनकी, இவங்களோட. शरीर धारण करने वाली, இவங்களோடதுன்னா யாரோடது, இப்போ शरीर தாரண பண்ணக்கூடியவங்க बढ़िया अव्वल नंबर आत्माएं हैं. नंबर 1 आत्मा यार இருக்காங்க. राम और कृष्ण की आयु बड़ी होती जाती है. ராமர் பிறகு கிருஷ்ணனோட ஆயுள் அதிகமாயிட்டே இருக்கும். नहीं तो इन्हें छोटी आयु में ही मर जाना चाहिए. இல்லன்னா இவங்களுக்கு சின்ன ஆயுள்லயே இறந்து போகிற விஷயம் என்றது ஏற்படும். என்ன मर जाना चाहिए कि नहीं, இறந்து போயிடணுமா இல்லையா, क्यों डॉक्टर ने तो कह दिया हो, ஆமா டாக்டர் சொல்லிருப்பாங்க. भाई तो मुर्दा हो गया, ले लो. டாக்டர் இப்படி ஒருவேளை சொல்லிருந்தா இவங்க சவம் ஆயிட்டாங்க எடுத்துட்டு போயிடுங்க இவங்களன்னு. और बड़े बड़े एम्स के डॉक्टर भी कहते हैं तो कोई चांस नहीं. பிறகு பெரிய பெரிய எய்ம்ஸினோட டாக்டர் இருக்காங்க இல்லையா, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலினோட டாக்டர், அவங்களும் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்னவோ சான்சஸ் இல்ல இருக்கிறதுக்குன்னு. முடிஞ்சு போயிடுச்சு, இவங்க இறந்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். तो फिर किसकी आयु बड़ी हो जाएगी, அப்போ யாரோட ஆயுள் அதிகமாயிடும், शरीर की बात है, शरीरத்தினோட शरीर की விஷயம், कर्मेंद्रियों की बात नहीं है. तो बता शरीरத்தினோட கர்மேந்திரியங்களினோட விஷயம் இல்ல. दिया क्या சொல்லிட்டாங்க என்ன,
ये शरीर सड़ता जाएगा तो कर्मेंद्रियां भी सड़ती जाएंगी. சரீரம் எப்படின்னா கெட்டு போயிட்டே இருக்கும், கர்மேந்திரியங்கள் கூடயும் கெட்டு போயிட்டே இருக்கும். கெட்டு போயிடுறதுன்னா பழசாயிடும் இல்லையா அந்த விஷயம். ஆனா परंतु ஆனா आत्मा पावरफुल होती जाएगी योग से. ஆத்மா பவர்ஃபுல் ஆயிட்டே போகும் யோக மூலமாக. तो इनकी दोनों की आयु बड़ी होती जाती है. அப்போ இவங்க ரெண்டு பேரினோட ஆயுள் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்றாங்க. किनकी? யாரோட? किस तरफ इशारा किया? யார பத்தி குறிப்பிட்டு சொன்னாங்க? बताओ किस तरफ इशारा किया? சொல்லுங்க, யார பத்தி குறிப்பிட்டு சொன்னாங்க? लक्ष्मी नारायण की तरफ इशारा करते थे. லக்ஷ்மி நாராயணர்கள் பற்றி பாபா குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. लक्ष्मी और नारायण की जितनी आयु होगी, லக்ஷ்மி பிறகு நாராயணனோட ஆயுள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குமோ, जन्म जन्मांतर ஜென்ம ஜென்மாந்தரம் उतनी आयु और அந்த அளவுக்கு ஆயுள் வேற யாரோடது கூடயும் और नहीं होगी किसी की. வேற யாரோடது கூடயும் இப்படி இருக்காது. अभी की बात है. இந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு. अभी आयु बड़ी होती जाती है. இப்ப ஆயுள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. क्योंकि ஏன்னா बच्चों की जन्म पत्री दिखलाते हैं ना. குழந்தைகளினோட அந்த ஜாதகத்தை காமிக்கிறாங்க இல்லையா? என்ன जन्म पत्री माने मृत्यु पत्री क्यों नहीं कहते? ஜனம் பத்ரி அப்படின்னா அந்த பர்த் சர்டிபிகேட் இருக்குல்ல, அத காமிக்கிறாங்க. மரண பத்திரிக்கைன்னு ஏன் சொல்றது இல்ல? அந்த மரண டெத் சர்டிபிகேட் ஏன் சொல்றது இல்ல? क्यों नहीं कहते? ஏன் சொல்றது இல்ல? क्योंकि மரண பத்திரிக்கைன்னு சொல்லி जन्म की तिथि, तारीख, समय, स्थान, அந்த ஜென்மத்தினோட டேட்டு, நேரம், பிறகு இடம், माँ बाप का नाम, सब कुछ होता है ना. அம்மா அப்பாவோட பேரு எல்லாமே இருக்கும் இல்லையா? तो उसके आधार पर उनका जन्म जन्मांतर का या इस जन्म का அதனோட ஆதாரப்படி அவங்களோட ஜென்ம ஜென்மாந்தரத்தினோடது இல்லன்னா இந்த ஜென்மத்தினோடது खास விசேஷ हिसाब किताब बताया जाता है கணக்கு வணக்கு சொல்லப்படுகிறது ज्योतिषियों के द्वारा. ஜோதிஷியர்கள் மூலமாக. அப்படின்னா அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஜாதகத்தை பார்க்க கூடியவங்க, அவங்க மூலமாக சொல்லப்படுகிறது. आयु कम है, இவங்களோட ஆயுள் கம்மி இருக்குது. तो बता देते हैं. அப்ப சொல்லிடுவாங்க, बताते हैं ना, मरने वाला है, जल्दी मर जाएगा, इतनी साल की उम्र. சொல்லிடுறாங்க இல்லையா, இறந்து போயிடுவாங்க சீக்கிரமாக 2 வருஷத்துலன்னு. तो वो यहाँ भी देखते हैं बहुत मनुष्य. அப்போ இங்க கூடயும் கிடைக்கிறாங்க நிறைய மனிதர்கள். कौन बहुत 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 मनुष्य? जो ரொம்ப மனிதர்கள்னா யாரு எழுதுறாங்க? ஜோதிஷிகள். यहाँ भी और वहाँ भी. இங்கவும் பிறகு அங்கவும். यहाँ भी कौन देखते हैं? இங்க யார் பாக்குறாங்க? गहरे ज्ञानी होते हैं, யாரு ஆழமான ஞானிகள் இருப்பாங்களோ वो आत्मा की कुंडली देखते हैं. அவங்க ஆத்மாவினோட குண்டலிய பாக்குறாங்க, அந்த ஜாதகத்தை பாக்குறாங்க. और कोई कोई तो हाथ में भी देखते हैं. பிறகு சில பேர் கையில கூடயும் பாக்குறாங்க, ஜாதகத்தை பாக்குறாங்க இல்லையா, கையில கைய கொடுத்தா கூடயும் அதையும் பாக்குறாங்க. कि इनकी आयु कितनी? இவங்களோட ஆயுள் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்வாங்க. ओम ஓம் சாந்தி.